அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு 17வது நாள், அதாவது 20 நாள் தியான பயிற்சியில நம்ம இன்னைக்கு 17வது நாள்ல இருக்கோம். நேத்து ரத்னவேல் சார் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதாவது நமக்கு மகத்தான வெற்றி கிடைக்கணும்னா, நமது கனவுகள் எல்லாம் நனவாகணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு அதை அடைய நமக்கு 5 படிகள் இருக்கு. அந்த 5 படிகள் என்னென்ன அப்படிங்கிறத நேத்து விரிவாக சொன்னார். அந்த 5 படிகள்ல ஒரு படியாக இருக்கக்கூடிய இந்த நம்ம லிமிட்டிங் பிலீஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை கட்டுப்படுத்தக்கூடிய நம்பிக்கைகள். அதாவது வாழ்க்கையில நமக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு ஆதாரமாக இருக்கு. நம்பிக்கை இல்லைன்னா நம்மளால எதுவுமே வாழ்க்கையில செய்ய முடியாது. ஆனா சில நம்பிக்கைகள் நமக்கு வாழ்க்கையில் நம்மளை விரிவடைய செய்யும். சில நம்பிக்கைகள் நம்மளை கட்டுப்படுத்தும். அதாவது நம்மளை மேற்கொண்டு வளர விடாமல் தடுக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்டுப்படுத்தும் நம்பிக்கைகளை நம்ம எப்படி மறுசீரமைக்க முடியும்? அப்படி மறுசீரமைக்கும் போது நம்ம எப்படி நம்ம தேவையான ஒரு கனவுகளை எல்லாம் நம்மளால நனவாக்கி கொள்ள முடியும்? அதை எப்படி வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு ரத்னவேல் சார் சொல்ல போறாங்க. ஓவர் டு யூ ரத்னவேல் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம 17வது நாள்ல இருக்கோம். தேங்க்யூ வித்யா மேடம். இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் நம்ம மெடிடேஷன் தெரிஞ்சுக்கணும். மெடிடேஷன்னா என்ன? மெடிடேஷன்ன்றது தியானம்ன்றது நமக்கு அடிப்படை. அதனால தான் முதல் வாரம் தியானம். அடுத்தது நம்மளுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஸோ தியானத்தை பற்றி நம்ம பேசணும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். சுவரை பற்றி நம்ம பேசணும் 2வது வாரத்தில். 3வது வாரத்தில் நம்ம இந்த சித்திரம் எப்படி வரைகிறதுன்றதை பற்றி பார்க்குறோம். ஸோ நம்ம 5 படிநிலைகளை பார்த்தோம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சிம்பிள் மெடிடேஷன், சிங்கிள் ஃபோக்கஸ்ட் மைண்ட் ஆங்கிலத்தில். அதாவது ஒரு புள்ளி கொண்ட ஒருமுகப்பட்ட மனம். ஒருமுகப்பட்ட மனம் அதுனா ஒருமுகப்பட்ட மனம். எண்ணம், சொல், செயல் இதெல்லாம் ஒரே சீரில் ஒரே இதில் இருக்கணும். எண்ணம் ஒரு இடத்துலையும், சொல் ஒரு இடத்துலையும், செயல் ஒரு இடத்துலையும் இருக்கக்கூடாது. எல்லாமே ஒரே இதில் இருக்கணும், ஃபோக்கஸ்டாக. நம்ம கொண்ட குறிக்கோளில் கரெக்டாக அந்த இதில் தான் இருக்கணுன்றதுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கணும். 2வது வெளிப்படையாக பார்க்காத்தணும் எதையுமே. நம்மளே கேட் போட்டுக்கூடாது. நான் ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டேன் சார், டெய்லியும் காலைல எழுந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் ட்ரை பண்ணேன், நம்மளால முடியல. ஸோ அதனால நான் எதுவும் அடுத்த டைம் ட்ரை பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு கிடையாது. முயற்சி என்பது முடியும் வரை செய்வது தான் முயற்சி. நம் முயற்சி என்பது நம்ம அந்த கொண்ட குறிக்கோளை அடையும் வரை செய்வது தான் முயற்சி. ஸோ அருமையான எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா மாரத்தான் ஓட ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் ஓடுவாங்க. ஒரு 100 பேர் 200 பேர் ஓடுவாங்க. அந்த இதில் நிறைய பேர் அந்த உற்சாகம் ஊட்டுறதுக்கு நிறைய பேர் அந்த ஸ்டார்டிங்கில் நம்மளை எல்லாம் உதவி பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போயிடுவாங்க. அந்த உள்ளார்ந்து யாருக்கு அந்த விடாமுயற்சி இருக்குதோ, அந்த ஊக்கம் இருக்குதோ, அவங்க பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க.
இது எல்லா இதுலேயுமே இது எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா தியானம் கற்கணும்னு நான் நினைக்கிறேன். 21 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன். வெகு சிலரே முதல் வாரத்துல இருந்து 2வது வாரத்துக்கு போகிறாங்க. அதுலேயும் சில பேர் 2வது வாரத்திலேயே இறங்கிடுறாங்க. சில பேர் உங்களை மாதிரி இருக்கிறவங்க வாழ்க்கையில் வந்து நான் நிச்சயமாக இதை முடிக்கணும் கொண்ட காரியத்தில் விடாமுயற்சியோடு இருக்கணும்னதில் 3வது வாரம் வரைக்கும் நம்ம வரோம். ஸோ அந்த வெளிப்படைத்தன்மையோடு இருந்து நம்ம முயற்சி செய்யணும். ஓகே, நான் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இந்த டைம் சரியாக இருக்கும், முழுசாக அட்டன் பண்ண முடியல, இந்த டைம் நிச்சயமாக அட்டன் பண்ணுறேன். அந்த விடாமுயற்சின்றது எப்பவுமே இருக்கணும். ஸோ வெளிப்படைத்தன்மையோட பார்க்கணும் எல்லா விஷயத்தையும். 3வது, குறிக்கோள்களை வச்சுக்கணும். குறிக்கோள்கள் வந்து நம்மளுடைய குறிக்கோள்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா நிகழ்காலத்தில் இருக்கணும். நான் 4 மணிக்கு தூங்கி எழுந்திருப்பேன், நான் ஒரு ஒரு மாசத்துல அப்படின்னு எதிர்காலத்தில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடாது. இப்போ இந்த கணம் எனக்கு அபரிதமான ஒரு பணம் இருக்கு, அபரிதமான ஒரு செல்வம் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி தான் உங்களோட குறிக்கோள் எழுதும் போது எழுதணும் நிகழ்காலத்தில். அதே மாதிரி அவன் நிறைய வச்சுக்காதீங்க. முடிஞ்ச அளவு தொடக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. விஷன் போர்டை காட்சிப்படுத்தும் ஒரு ஒரு நோட் மாதிரி ஒரு பேசியிருந்தோம். சில பேர் 1-on-1 பர்சனலும் அனுப்பியிருந்தீங்க உங்களோட விஷன் போர்டை பற்றி. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருந்தது உங்களோட விஷன் போர்டை பார்க்கறதுக்கு. அந்த விஷன் போர்டு வந்து நீங்கள் டெய்லியும் பார்க்குற இடத்துல நீங்கள் அதை மாட்டி வச்சுக்கணும். சும்மா ஒரு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், இல்லையா நீங்கள் வெறும் இது காமிச்ச மாதிரி ஒரு பென்சில் எழுதி அதை கலர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மாட்டிக்கலாம் ஒரு சார்ட்டில். ஸோ அதை வந்து நீங்கள் இல்லை உங்கள் ஃபோனில் நீங்கள் அடிக்கடி பார்க்குற மாதிரி அப்படி வச்சுக்கலாம். அடிக்கடி நீங்கள் பார்க்கணும் டெய்லியும். சும்மா நீங்கள் பார்க்கும்போது செவுத்தை பார்க்கும்போது அந்த இடம் இருக்கணும். அடிக்கடி எந்த இடத்துல தொடர்ந்து பார்க்குறீங்களோ. ஸோ அப்படி பார்க்கும்போது எதில் உங்களுடைய கவனம் செல்கிறதோ அங்கு அங்கே ஆற்றல் பாய்கிறது. ரைட்டா? ஸோ அங்கே உங்களுடைய அதை பற்றி யோசிப்பீங்க. ஓகே, டெய்லியும் ஓகே இந்த இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன போகலாம். உங்களுடைய தினசரி லட்சியங்களும் நாங்கள் அந்த உங்களுடைய லட்சியம் வந்து தினசரி வேலையில் போயிடக்கூடாது. அதாவது காலைல எழுந்துக்கிறோம், மற்ற வேலை பார்க்குறோம், அது பார்க்குறோம், இதை பார்க்குறோம், சமையல் செய்கிறோம், அடுத்தது இந்த வேலை பார்க்குறோம். அன்னன்னைக்கான பொழுது அன்னன்னைக்கு போயிடக்கூடாது. எப்போ நீங்கள் அந்த விஷயத்த நீங்கள் பார்க்குறீங்களோ அது பார்க்குறீங்களோ அதுக்கு நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. ஓகே, நான் வந்து இந்த வேலை செய்யணும்னா ஒரு சமையல் கிளாஸ் போகணும், இந்த லட்சியத்தை நிறைவேற்றணும், நான் ஒரு சமையல் கிளாஸை எடுத்துக்கணும். ஓகே, ஒரு சமையல் கிளாஸ் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிப்பீங்க. இல்லை, நான் ஒரு தொழில் தொடங்கணும்னா அந்த தொழில் சம்மந்தப்பட்ட மனிதர்களை போய் சந்திக்கணும், யார் இருக்காங்க போய் பார்ப்போம் அப்படின்னு அதை பற்றி யோசிப்பீங்க. குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரமாவது அதை பற்றி சிந்திப்பீங்க அதை பார்க்கும்போது தான். ஸோ ரொம்ப முக்கியம் அந்த விஷன் போர்டுன்றது. நீங்கள் பணிபுரிகிற அலுவலகத்துலேயும் கூட பார்த்துருப்பீங்க, அந்த விஷன் போர்டு வேறு மாதிரி இருக்கும். அவங்க அவங்க இதில் வந்து பார்த்தா இதுதான் எங்களோட டார்கெட் அச்சீவ் பண்ணணும், இதுதான் எங்களோட பண்ணணும், இதோட இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க கம்பெனியில். ஸோ இதெல்லாம் வந்து அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் 4வது. அதாவது அடுத்தது வந்து லிமிட்டிங் பிலீஃப். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நமக்கு வேண்டிய விஷயங்களை வந்து நிறையா நமக்கு வந்து கிடைக்காம இருக்கிறதோ இல்லைன்னா தள்ளி போகிறதுக்கோ முக்கியமான காரணம் வந்து இந்த லிமிட்டிங் பிலீஃப் அப்படின்றது. லிமிட்டிங் பிலீஃப் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளோட குறுகிய நம்பிக்கைகள். சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு வராது, எனக்கு மேக்ஸ்னால் வராது, சுட்டு போட்டாலும் எனக்கு கணக்குன்றது வராது, சுட்டு போட்டாலும் எனக்கு வந்து காரக்குழம்பு வைக்க தெரியாது, சாம்பார் வைக்க தெரியாது, எனக்கு சமையலே வராது, எனக்கு பேச தெரியாது சரியா, எனக்கு ஐடியா கிடையாது, எனக்கு வந்து சரியான படிப்பு கிடையாது, கல்வி தகுதி கிடையாது, நான் வந்து பிறந்தது வந்து இந்த மாதிரியான ஒரு சமூகத்தில் இடத்துல இந்த மாதிரி இதில், அதனால எனக்கு வந்து எனக்கு அதை பற்றியான அறிவு கிடையாது. வாழ்க்கையில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ரஹாம் லிங்கன் வந்து எந்த மாதிரி இடத்துல இருந்து எந்த மாதிரி இடத்துக்கு அதிபராக போனார்ன்றது உங்களுக்கு தெரியும். எத்தனை தடவை ஃபெயில் ஆகி வாழ்க்கையில் எவ்வளோ இவ்வளோ சவால்கள், அவ்வளோ பொறுமை மனுஷன். அவருடைய மனைவி வந்து அந்த காஃபியே வந்து தூக்கி
அப்படிங்க ஒரு முகத்தில் எடுத்து ஊற்றிட்டாங்க. மனுஷன் வந்து அப்படி தொடச்சிட்டு அடுத்த வேலையை அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். எவ்வளவு பாருங்க, நமக்கு லைட்டாக ஒரு கொஞ்சம் உப்பு கூட உப்பு கம்மியாக இருக்குதுன்னா உடனே வந்து முகம் சிவக்குது, அடுத்தது வேற மாதிரி நடக்குது. எல்லாருக்குமே சவால்கள் இருக்குது. இது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு ஒரு அப்ரகாம் லிங்கன் சொல்லக்கூடிய ஒரு அதிபர், அவருக்குமே சவால்கள் இருக்குது. ஒவ்வொரு மனிதரும் சாதிச்சவங்களுக்குமே தனி மனித வாழ்க்கையில சவால்கள் இருக்குது. எல்லாருக்குமே உங்களுக்கு மட்டும் தான் சவால்கள் இருக்குது அப்படின்னு கிடையாது. அனில் அம்பானிக்கும் சரி, முகேஷ் அம்பானிக்கா இருந்தாலும் சரி, ரட்டன் டாட்டாவுக்கா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில சவால்கள் இருக்குது. இல்லாம கிடையவே கிடையாது. ரட்டன் டாட்டா வந்து ஒரு அந்த கம்பெனியை போயிட்டு ஒரு இதில் வந்து அந்த செய்யும்போது ஒரு லோக்கலில் வந்து ஒரு ஒரு அந்த இடத்துல ஒரு இருக்கிற ஒருத்தவரோட வந்து ஆதிக்கம் செலுத்துறாரு. நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணுவேன், உங்களுடைய தொழிற்சாலையை கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் நான் வந்து அந்த தொழிற்சாலைக்கு அடிப்பணிய மாட்டார். எனக்கு நான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிறார். நான் வந்து என்ன செய்யணுமோ, நான் இப்படி தான் தொழில் பண்ணணும், நான் என்னோட எனக்கு நான் தொழில் செய்யணும்னா இதுதான் எனக்குன்னு சில சில கொள்கைகள் இருக்குது, இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்ட கொள்கையில் இருந்தார். அந்த தொழிற்சாலையில் போயிட்டு தங்குறாரு நைட்டில். அவருக்கு என்ன தலைவிதியா, அவர் நினைச்சா க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே அந்த கொள்கைகளில் வந்து பிடிப்புகள். கொள்கைனா என்னது? நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் நேர்மையாக இருப்பேன். வாழ்க்கை வந்து இன்னைக்கு பல பேர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வாழ்க்கை எப்படி வேணா வாழலாம் அப்படின்ற ஒரு இதுலேயும் இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. இப்படி தான் வாழணும் என்னோட வாழ்க்கையை, ஒழுக்கமாக இருக்கணும். அற்புதம். ஒழுக்கத்தை பற்றி திருக்குறள் திருவள்ளுவரை விட எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் பெருசாக சொன்னது கிடையாது. எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டார். ஸோ ஒழுக்கம் வந்து ஒழுக்கம் விழுப்பம் தரலாம்னு சொல்லிட்டு எவ்வளோ அற்புதமான ஒரு திருக்குறள் வந்து அந்த திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ ஒழுக்கம்ன்றது வந்து எப்படியெல்லாம் வந்து உங்களுடைய கொள்கைகள் இருக்கணும், உங்களுடைய நம்ம வாழ்க்கை வாழணும், நம்மளோட சில அவங்கவுங்களுக்கும் இப்பவும் வந்து கொள்கைகள் இருக்கு உங்களுக்கு. நான் வந்து ஒரு நான் வந்து இப்படி தான் என்னோட வேலையை செய்வேன், நான் வந்து எந்த ஒரு இதுவுமே என் இஷ்டத்துக்கு நான் பண்ண மாட்டேன், நான் நேர்மையாக இருப்பேன் என்னோட வேலையில், என்னோட தொழிலில் அப்படின்னு நீங்கள் எப்போவும் இருப்பீங்க. நான் மற்றவங்களை யாரையும் ஏமாற்ற மாட்டேன், நானே ஏமாற்றப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, நான் அடுத்தவங்களை ஏமாற்ற மாட்டேன் அப்படின்ற ஒரு சில கொள்கைகளோட இருப்போம். இப்போ என்ன அப்படின்னா சில கொள்கைகள் வந்து நம்ம வச்சிருப்போம். நம்மளுடைய நம்மளோட கொள்கைன்ற புக்கில் நமக்குள்ள சில கொள்கைகள் வச்சிருப்போம். அந்த கொள்கைகள் வந்து சில நேரத்தில் அது வந்து நம்மளுடைய லட்சியங்களை வந்து குறுக்கீடாக இருக்கும். உதாரணத்துக்கு என்னன்னா, எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு மேக்ஸே வராது, ஃபெயில் ஆகிட்டே இருப்பேன், எனக்கு அந்த கல்வி தகுதி கிடையாது, எனக்கு இப்படி கிடையாது, இந்த மாதிரியான விஷயங்களை உள்ள போட்டு வச்சிருப்போம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு நான் தொழில் தொடங்கணும், ஒரு தொழிலதிபராக ஆகணும் அப்படின்னும் போது ஓகே, ஒரு தொழிலதிபராக இருந்தேன்னா பல விஷயங்களும் நிர்வாகம் பண்ணணும், நிர்வாக திறமை இருக்கணும். அந்த நிர்வாக திறமை வந்து இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே எனக்கு நிர்வாக திறமையே கிடையாது, எனக்கு இது கிடையாது, கணக்கு கிடையாது, நான் அறிவாளி கிடையாது இப்படின்னு சொல்லி 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 உங்களை வந்து உங்களுக்குள்ள நீங்கள் போட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த விஷயங்கள் தள்ளி போயிட்டே இருக்கு. ஒரு இடத்துல பணக்காரனா ஆகணும், எனக்கு ஒரு செல்வந்தரா ஆகணும்ன்றது ஒன்று என்னோட விருப்பம். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்குள்ள வந்து ஓ என்னோட என்னோட பெற்றோரோ இல்லை என்னோட சுற்றி இருக்கிறவங்களோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல நான் வளர்த்து கொண்ட ஒரு நம்பிக்கை வந்து என்னன்னா, பணம் வந்தா ஆபத்து, பணம் இருந்தா ஆபத்து. ஓகே, பணம் வந்து பாட்டில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, பணம் வந்து இதுக்கு கீழே இருந்தால் நல்லது, இதுக்கு மேலே போச்சுன்னா கெட்டது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா இதில் வந்து நம்ம கேட்டிருப்போம். ஸோ இப்படி கேட்டதுனால ஓ பணம்னா அதிகமாக தப்பு. யாரோ ஒருத்தவங்க ஒரு செல்வந்தர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வியாதி ஏதோ வந்துருச்சுன்னா பார்த்தீங்களா பணம் வந்துருச்சு, அதனால தான் இந்த வியாதி. உடனே நமக்குள்ள சொல்லிக்கிறோம். அப்போ பணம் வந்தால் இந்த ஒரு வியாதிலாம் வந்துடுச்சு பார்த்தீங்களா, எப்படிலாம் வந்திருக்காங்க, அதனால தான். உங்களுக்கு தெரியாத அவங்களுக்குள்ள எந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது, எப்படி அவங்க சம்பாதிச்சாங்க, நீங்கள் போய் கிட்ட இருந்து பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படியே என்னாலும் எந்த ஒரு நூற்றுல ஏதோ ஒரு பேருக்கு ரெண்டு பேருக்கு நீங்கள் பார்த்த ஒரு விஷயங்களை வச்சு நம்ம ஒரு அபிப்பிராயத்துக்கு வந்துடுறோம். ஓ இவங்கன்னா இப்படி தான்.
நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களா, கண்டிப்பாக இவங்க ரொம்ப பணக்காரங்களா இருப்பாங்க. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து காலேஜில் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நேராக போவார், சண்டே மார்க்கெட்டில் கிடைக்கிற வந்து ரொம்ப விஷயம் ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டுவார், மற்றவங்க கிட்ட இருந்து ஷூ வாங்கிக்குவார், எல்லாத்தையும் வாங்கிட்டுவார். அவங்க வீட்டுக்கு வந்து வந்து அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாட்டுக்கே கஷ்டம். ஆனால் இப்படி தான் இருப்பார் அவரோட வாழ்க்கையை. ஆனால் அவரை பார்க்கும்போது எல்லாம் என்ன நினைப்பாங்க, ஓ பரவாயில்ல இவர் ரொம்ப பணக்கார வீட்டு பிள்ளையா இருப்பாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா வெளிப்புற தோற்றம் நம்ம அபிப்பிராயம். ஆனால் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போனது ஒரு வேற விஷயம். அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அவர் போனதும் ஒரு வேற விஷயம் அதுக்கப்புறம். ஸோ நம்மளை நம்மளுடைய அபிப்பிராயங்களை வந்து சில விஷயங்கள் நம்ம வளர்த்துக்கிறோம். நம்ம தியானத்துக்கு அப்புறம் கொஞ்சம் டீட்டெயிலாக நாம பார்ப்போம், ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு தியானம் வந்து நம்ம விஷுவலைசேஷன் கொண்டு வர வேண்டாம், ஏன்னா இந்த ஆழ்மன நம்பிக்கைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு இதை செய்வோம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இந்த உங்களுடைய குறிக்கோள்கள், நீங்க குறிக்கோள் எழுதி வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, என்னோட லட்சியங்கள் வாழ்க்கையில் எனக்கு இது இதெல்லாம் வேணும், இது இதெல்லாம் போகணும், எனக்குள்ள நான் இந்த மாதிரி ஒரு மனுஷனா மாறணும், இந்த மாதிரி விஷயங்கள் எனக்குள்ள வரணும், இந்த மாதிரி இடத்துக்கு போகணும், இந்த மாதிரியான ம், உலக இந்த மாதிரியான மக்களை சந்திச்சு அந்த மாதிரியான அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கணும், ஒரு அந்தமானுக்கு போய் பார்க்கணும் எப்படி இருக்கு, மக்கள் எப்படி வாழறாங்க, ஜப்பான் நாட்டுக்கு போய் பார்க்கணும் எப்படி இருக்கிறாங்க, இல்லை நான் வந்து ஒரு தொழில் தொடங்கி பார்க்கணும் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி குறிக்கோள் இருக்கும்போது அந்த அந்த லட்சியங்களை சம்பந்தப்பட்ட நம்பிக்கைகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத நீங்க வந்து அடிக்கடி செக் பண்ணணும். யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த நம்பிக்கையை வந்து அதே மாதிரி வந்து அதை சாதிச்சிருக்காங்கன்னா அவங்கள பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது? அவங்களாலாம் முடியுது, என்னாலாம் முடியாது அப்படி தோணுதா? இல்லை அவங்களுக்கெல்லாம் வந்து பணம் இருக்குது, அதனால எனக்கு வந்து பணம் இல்லை, அதனால என்னாலலாம் சாதிக்க முடியல. நான் எனக்கும் ஆசை, எனக்கும் அதே மாதிரி குறிக்கோள் இருக்குது, ஆனால் நான் அதை செய்யணும், அது ஏன் செய்ய முடியல அப்படின்னா எனக்குள்ள அந்த பணம் இல்லை, அதனால இல்லை, நான் இந்த இடத்துல எனக்கான அது கல்வி தகுதி இல்லை. வா சூப்பர் சிம்பிள், ரொம்ப சின்ன ஐடியா வச்சு இவ்வளோ பெரிய ஒரு தொழில் தொடங்கியிருக்காங்களே, நானும் அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை, ஆனால் எனக்கு அந்த ஐடியா இல்லையே, எனக்கு ஏன் அந்த ஐடியா வரல, எனக்கு அந்த கல்வி தகுதி இல்லை. ஸோ அடுத்தவங்க அந்த மாதிரி அதே மாதிரி சாதிச்சவங்களோ இல்லை உங்களுடைய குறிக்கோளை வந்து நினைக்கும் போதோ உங்களுக்குள்ள என்ன மாதிரியான சிந்தனைகள் ஓடுதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சிந்தனைகள் அப்படியே கேப்சர் பண்ணணும் டக்குன்னு. எப்போ அப்படிங்க கேப்சர் பண்ண முடியும்? நீங்க வந்து இந்த விழிப்புணர்வோடு இருக்கும்போது தான் மனசுக்குள்ள என்னென்ன ஓடிட்டு இருக்குன்றத பார்க்கக்கூடிய உங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கும்போது தான் உங்களால பார்க்க முடியும். இல்லைன்னா அது மாதிரி ஏதாவது ஒன்று ஓடின்னு இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க இப்ப கவனிச்சுட்டு இருக்கீங்க செஷனை. அப்படி அப்படி கவனிச்சுட்டு இருக்கும்போதும் சில சிந்தனைகள் உங்களுடைய மூளை வந்து பல விஷயங்களையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குது. உங்க வீட்டுக்கிட்ட என்ன போயிட்டு இருக்குது, அங்க என்னென்ன போயிட்டு இருக்குது, அதையும் உங்களையும் அறியாம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குது. ஆனா எது தேவையோ அதுக்கு மட்டும் இப்போதைக்கு உங்களுடைய நீங்க வந்து அந்த மனசை வந்து ஃபோக்கஸ் பண்ணி லிசன் பண்றீங்க. அதே மாதிரி தான் உங்க லட்சியம் சம்பந்தப்பட்ட சில எண்ணங்கள் என்ன இருக்குதுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அந்த விழிப்புணர்வுன்றது முக்கியம். என்ன போயிட்டு இருக்குது நம்ம மனசுல அப்படின்ட்டு. அப்பதான் வந்து அதுக்கு தியானம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தியானம் பண்ண பண்ண உங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். ஓகே, அந்த முன்னாடி இந்த அளவுக்கு இருக்குதா இந்த விழிப்புணர்வு, தியானம் பண்ண பண்ண கொஞ்சம் மேலே போகும். இன்னும் தியானம் பண்ண பண்ண இன்னும் கொஞ்சம் மேலே போகும். அப்போ தியானம் பண்ண பண்ண உங்களோட விழிப்புணர்வோட அளவு வந்து அதிகமாக அதிகமாக என்ன போயிட்டு இருக்குது உள்ளார. லைட் போட்டு பார்க்குறீங்க, டக்குன்னு லைட் போட்டு பார்க்கும்போது தான் ஓ இந்த பொருள் இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது, இதெல்லாம் இந்த பொருள் இருக்குது, இவ்வளோ நாள் தேடிட்டு இருக்கு, இந்த பொருள் இங்கே தான் இருக்குது அப்படின்னு தெரியுது. அந்த மாதிரி இந்த லைட் வெளிச்சம் வந்து அதிகமாக தியானம் பண்ண பண்ண. ஸோ நம்ம தியானத்துக்கு போகலாம். இன்னைக்கு டைரக்டாக வந்து நம்ம நம்ம ஆனாபானசதி என்ற சுவாச விழிப்புணர்வு தியானத்துக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கான மாஸ்டர் கிளாஸ், அதாவது இந்த இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இதை எப்படி வந்து இந்த எனக்குள்ள எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன், எனக்குள்ள எனக்கு கல்வி தகுதி இல்லை, என்கிட்ட ஐடியா இல்லை,
நான் சரி கிடையாது, எனக்கு எப்பவுமே இப்படி தான் நடக்கும், எனக்கு அதிர்ஷ்டம் கிடையாது, இப்படி தான் உங்களோட எண்ணம் இருக்குதோ அந்த எண்ணத்தை எப்படி நீங்கள் ஊக்கம் அளிக்கக்கூடிய நம்பிக்கையை மாற்றுறது, உங்களை வலுப்படுத்தக்கூடிய நம்பிக்கையில் மாற்றுறதுன்றதை அந்த தியானத்துக்கு அப்புறம் பார்ப்போம். ஓகே, நேற்றும் இன்னைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் பெரிய டாபிக் இதெல்லாம், ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது. ஓகே, நம்ம தியானத்துக்கு போகலாம். உங்களை தளர்வாக்கிக்கிங்க, தண்ணி குடிச்சிக்கிங்க, உங்களோட அறை இருட்டாக்கிங்க. நம்ம பண்ணுறது ஆனாபானசதி அப்படின்ற சுவாச விழிப்புணர்வு தியானம். கண்ணை மூடிட்டு, உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுற மாதிரி கண்ணை மூடிட்டு கையை கோதுட்டு ஒன்னோட ஒன்று நம்ம வச்சுக்க போகிறோம். விரல்களை ஒன்னோட ஒன்று இணைச்சிட்டு உங்கள் கணுக்கால்களை ஒன்றின் மேல் ஒன்று வச்சுட்டு கண்களை மூடிட்டு, கண்ணாடி அணைஞ்சிருந்தால் கண்ணாடியை கழட்டி வச்சிடணும். மூச்சை உங்களுடைய உள்ளே போகிற உள்மூச்சையும் வெளிமூச்சையும் கவனிக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்பெல்லாம் உங்களுடைய மனசில் எண்ணங்கள் தோன்றுதோ அப்போல்லாம் உங்களுடைய கவனத்தை மூச்சின் மேலே திருப்பி கொண்டு வரணும். அவ்வளோதான். உடனே அந்த இடத்துலேருந்து வெளில வந்துடுங்க. சில நேரத்தில் 5 நிமிஷம் யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் தான் தெரியுதா, பரவாயில்ல, அதுதான் உங்களுடைய விழிப்புணர்வோட அளவு. போக போக அது எல்லாமே சரியாயிடும். தியானத்துக்கு போகலாம். கண்ணை மூடிட்டு உங்களுடைய உடலை ஸ்கேன் பண்ணுங்க. உங்கள் தலையிலிருந்து கால் வரை. ஏதாவது ஒரு பகுதியில் தசைகளில் இறுக்கமாக இருக்குது, டென்ஷனாக இருக்குன்னா நல்லா ரிலாக்ஸான மூச்சை இழுத்து விடுங்க. மூச்சை விடும்போது அந்த டென்ஷன்லாம் வெளியில் போகிற மாதிரி கற்பனை பண்ணிங்க. அன்பு நண்பர்களே, அன்பு உள்ளங்களே மற்றும் ஆசான்களே, நாம் இப்பொழுது ஆனாபானசதி என்னும் சுவாச விழிப்புணர்வு தியானத்திற்கு செல்வோம். உங்கள் விரல்களை ஒன்றோடு ஒன்று இணைத்துக் கொண்டு உங்கள் கணுக்கால்களை ஒன்றின் மேல் ஒன்று வைத்துக்கொண்டு உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் விரல்களை மடி மீது வைத்துக் கொள்ளுங்கள். சுகமாகவும் தளர்வாகவும் உட்கார்ந்து கொள்ளுங்கள். நம் இயல்பான வழக்கமான நம் சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிக்கலாம். மூக்கின் நுனியிலிருந்து உருவமத்திற்கு வரை ஏதேனும் ஒரு புள்ளியை எடுத்துக்கொண்டு அங்கு உள்ளே போகும் உள்மூச்சையும் வெளியே போகும் வெளிமூச்சையும் கவனியுங்கள். உங்கள் இயல்பான உங்கள் மூச்சு எப்படி வருகின்றது, எப்படி செல்கின்றது என்பதை
கவனியுங்கள். சுவாசத்தை வலுக்கட்டாயமாக உள்ளிழுக்கவோ வெளியேற்றவோ வேண்டாம். லேசான, தளர்வான, இயற்கையான உங்கள் இயல்பான உங்கள் மூச்சை கவனியுங்கள். சுவாசத்தை கவனிக்கும்போது நம் எண்ணங்கள் மெல்ல மெல்ல குறைந்து மனம் வெற்றிடமாக மாறும்.
சுவாசத்தை கவனிக்கும்போது நம் எண்ணங்கள் மெல்ல மெல்ல குறைந்து மனம் வெற்றிடமாக மாறத் தொடங்கும். இந்த வெற்றிடம் உங்களுக்குள்ளும் உங்களை சூழ்ந்தும் உள்ளது. அதை உணருங்கள். இந்த வெற்றிடத்தில் நேரம், பொருள், இடம் என்று எதுவும் கிடையாது. இவ்விடத்தில் வரம்பற்ற எல்லையற்ற ஆற்றல்களால் நிறைந்துள்ளது. இந்த எல்லையற்ற வெற்றிடத்தை, ஆற்றலை உணருங்கள்.
உங்கள் சுவாசம்தான் உங்கள் குரு. உங்கள் குருவிடம் சரணடையுங்கள். உங்கள் குருவிடம் சரணடையுங்கள் முழுவதும். எண்ணங்களுக்கு பின் செல்லாதீர்கள். எண்ணங்களை உருவாக்காதீர்கள். உங்கள் மூச்சுக்கு பின் செல்லுங்கள். உங்கள் மூச்சை பின்பற்றுங்கள். உங்கள் வாழ்க்கையின் அர்த்தம், அந்த காரணம் உங்களுக்குள் தான் உள்ளது. உங்கள் மூச்சை பின்பற்றுங்கள். உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும்
உங்கள் மூச்சுதான் ஒரே தீர்வு. உங்கள் மூச்சோடு ஒன்றாகுங்கள். அன்பு நண்பர்களே, ஆசான்களே, நாம் நன்றி தெரிவிக்கும் தருணத்திற்கு வந்துள்ளோம். இந்த அழகிய பிரபஞ்சத்தோடு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்க மூல காரணமாக விளங்கிய உங்கள் தாய் தந்தைக்கு நன்றியை கூறுங்கள். உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர், ஆசிரியைகள், ஆசான்கள் அனைவருக்கும் நன்றியை கூறுங்கள். உங்கள் அறிவை மேம்படுத்த பெரிதும் உதவியுள்ளார்கள். உங்களின் வாழ்க்கையின் பிரதிபலிப்பாக விளங்கும் உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும், உங்கள் உறவினர்கள், நண்பர்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த அனைத்து மனிதர்களுக்கும் நன்றியை கூறுங்கள். நம் வாழ்க்கையை எளிதாக வாழ உதவும் அனைத்து பொருள்களுக்கும், இந்த அரசியலமைப்பு, இந்த சமூகம், அனைத்திற்கும் நன்றியை கூறுங்கள். இந்த பிரபஞ்சத்தில் நம்மோடு இணக்கமாக வாழும் மரம், செடி, கொடிகள், மீன்கள், விலங்குகள் அனைத்திற்கும் நன்றியை கூறுங்கள். நம்மோடு இந்த உலகத்தை பகிர்ந்து கொண்டு இந்த உலகத்தை மென்மேலும் அழகு சேர்க்கின்றன. இந்த மாபெரும் இயற்கைக்கு நன்றியை செலுத்துங்கள். அளவிட முடியா அளப்பரிய இந்த பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நமக்கு தினம் தினம் காமிக்கின்றது. அதை மகிழ்ச்சியோடு நன்றி செலுத்துங்கள். உங்களுக்கு நீங்களே நன்றியை செலுத்திக் கொள்ளுங்கள். நம்மை நாமே பாராட்டிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வை மேம்படுத்த இந்த தியானம் மேற்கொண்டதற்கு, இந்த முயற்சியை மேற்கொண்டதற்கும், உங்கள் மனமும் உடலும் ஒத்துழைப்பு கொடுத்ததற்கும் நன்றியை கூறுங்கள். இறுதியாக, இந்த தியானம் எப்படி இருந்தது, என்ற அனுபவம் வாய்த்தது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு தியானமும் நல்ல தியானம்தான். நம்மையும் அறியாமல் சில கணப்பொழுது அந்த வெற்றிடத்திற்கு செல்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்கள் கைகளை எடுத்து உங்கள் கண்கள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். 5 வினாடிகள். மெதுவாக கண்களை திறந்து கொண்டு இந்த உலகத்திற்கு வாருங்கள். புன்சிரிப்போடு இந்த நாளை துவக்குங்கள். இந்த நாள் உங்கள் வாழ்வில் மேம்பட வெற்றிகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அற்புதமான ஒரு தியானமாக அமைஞ்சிருக்கணும்னு நம்புகிறேன். ஒவ்வொரு தியானம் முடிச்ச பிறகும் நம்ம ஒரு ஸ்டெப் எப்போவுமே நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கிறோம். தியானத்துக்கு முன்னாடி போகக்கூடிய இருக்கிற மனநிலை வேற, தியானத்துக்கு அப்புறம் வெளியில வர மனநிலை வேற. தியானத்துக்கு முன்னாடி அதான் பத்திரிஜி சொல்லுவாரு, the mind goes before the meditation, the mind comes after the meditation is always different. அதாவது இந்த மனம் தியானத்திற்கு முன்னாடி உள்ளே செல்லும் போதும் தியானத்திற்கு பிறகு வரும் அந்த மனமும் ஒரு மிகுந்த பல வேறுபாடுகளை கொண்டது, அதாவது வித்தியாசமானது. பல மாற்றங்களை அது சந்திக்குது அந்த மனம் தியானத்துல. ஓகே, நம்ம பெரும்பாலும் மழையில மழையில நனையணும்னு எல்லாருக்கும் கொஞ்சம் ஆசை இருக்கும். ஆனா மழையில் நனையணும்னா ஜுரம் வந்துடும், காய்ச்சல் வந்துடும், இல்லை ஏதாவது சளி பிடிச்சிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை. இதுதான் வந்து குறுகிய நம்பிக்கை. அப்படிலாம் கிடையாது. குழந்தைங்கள வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்க மனசுல நம்ம தெரியாம நம்ம வச்சிடுறோம். ஒரு ஒரு பொருளை வந்து ஒரு குழந்தை எடுக்குது அப்படின்னும் போது, இது நானும் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில நான் பார்த்தேன். நான் ஒரு பொருளை வந்து ஒரு குழந்தை எடுக்கும்போது வந்து, ஐயோ இது உடைஞ்சிருமோ உடைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம ஒரு அசம்ஷன் கொண்டு வந்துடுறோம். ஸோ நம்ம அந்த அந்த தியானம் பண்ண பண்ண நமக்கு வந்து, ஓ இப்படிலாம் நான் பேசுகிறேன், இந்த மாதிரி யோசிக்கிறேன் அப்படின்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். மழையா, இட்ஸ் ஓகே, போய் நனையலாம். இயற்கையால் நமக்கு கொடுக்கறது இந்த மழை. ஸோ நமக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கைகள், ஆழ்மனசு நம்பிக்கைகளை வந்து தேவையில்லாத, நமக்கு இல்லை நம்மளோட லட்சியத்துக்கு எதிராக இருக்கிற நம்பிக்கைகளை வந்து நம்ம முத கண்டுபிடிக்கணும். தியானம் பண்ண பண்ண கண்டுபிடிக்க முடியும். நம்மளோட அந்த விழிப்புணர்வு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விழிப்புணர்வு நம்மளை கண்டுபிடிக்க, அந்த விழிப்புணர்வுன்றது தான் உங்களோட ஆயுதம். அந்த ஆயுதத்தை வச்சு ஓகே எனக்குள்ள இந்த மாதிரி நம்பிக்கைகள் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். உங்களோட அடையாளம் பார்க்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, புக்கு நிறைய படிக்க சொல்கிறோம். நம்ம புக்கெல்லாம் நாம் சொல்லிகிட்டே இருக்கிறோம், இந்த புக்கு படிங்க, இந்த புக்கு படிங்க. ஸோ இந்த புக்கு படிக்க படிக்க உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, சில நம்பிக்கைகள் நமக்கு அப்போ தான் தெரிய ஆரம்பிக்கும், ஓ இதெல்லாம் நமக்குள்ளே இருக்குதா அப்படின்ட்டு. நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை, லட்சியங்களை வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த மாதிரியான அதே மாதிரியான சூழ்நிலையில் இருந்து இருக்கிற மனிதர்கள் புக் எழுதியிருப்பாங்க, இல்லைன்னா சாதிச்சிருப்பாங்க, அவங்கள பற்றி படிங்க. அதுவும் சேர்த்துங்க. இப்போ ஏதாவது வந்து நான் வந்து ஒரு வாரன் பஃபெட் இருக்கிறாரு, உலகத்தில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். ஓகே, பில்கேட்ஸ் இருக்கிறாரு. எப்படி வந்து அவங்க வந்து வாழ்க்கையில் ஒன்றுமே அனுபவமே கிடையாது, அவங்க வந்து பிறக்கும்போது ஒரு பணக்காரர் கிடையாது. வாரன் பஃபெட்டாக இருக்கட்டும் அதே தான். எப்படி வந்து சாதாரண மனுஷன், எப்படி சராசரியான மனுஷன் எப்படி அந்த மாதிரியான இதுக்கு போனாரு? அமெரிக்காவுக்கு வந்து ரெண்டு பெண்மணிகள் வந்து இறங்குறாங்க அந்த ஊர்ல. சில பேர் இது உண்மை நடந்த சம்பவம். அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, பெருசா பேச தெரியாது, தொழில் அனுபவம் கிடையாது, எதுவுமே கிடையாது. வந்து இறங்குறாங்க அந்த ஊருக்கு. வாழறதுக்கு எப்படியாவது வழி, அஹ், ஒரு வழியை அமைச்சிக்கணும். ஒரு தொழில் தொடங்குறாங்க. ஒரு ஃபர்னிச்சர் சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலில் இறங்குறாங்க. எந்த ஒரு முன் அனுபவம் கிடையாது, படிப்பு கிடையாது, இங்கிலீஷ் பேச தெரியாது. எப்படியாவது வாழ்க்கையில் சாதிக்கணுன்ற ஒரு ஆழ்ந்த ஒரு இது புகுறாங்க. அங்கே அவங்க வந்து, ஐயோ நான் இங்கிலீஷ் படிக்கலையே, நான் இது இல்லையே, நான் வந்து அப்படி இல்லையே, இதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் வந்து ஒன்றும் இவங்கள மாதிரி அழகா இல்லையே, இப்படி இல்லையே, என்னுடைய நிறமோ என்னுடைய தோலோ இப்படி இல்லையே. சராசரியான சாதாரண மனுஷன். அந்த பெண்மணிகள் அவங்க வந்து வந்து ரெண்டு பேர் வந்து அவங்க ஒரு ஒரு நிறுவனத்தை தொடங்குறாங்க, ஒரு கடையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஃபர்னிச்சர் இது.
அடுத்தடுத்து உங்களோட இதில் வந்து வெற்றிகள் போகுது. நல்ல நிறைய விற்பனைகளை வந்து சேல்ஸ் அதை வந்து வாங்கி நிறைய வந்து சேல்ஸ் நிறைய நடக்குது. அந்த கம்பெனி வெறும் நம்மளோட காசுக்கு சொல்லப்போனால் ஒரு குத்து மதிப்பாக ஒரு 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 2000 ரூபாய்க்கு ஆரம்பிச்ச அந்த வருமானம் நம்ம ஊர்லயும் நிறைய இருக்குது. ஒரு சரவணா செல்வரத்ன ஸ்டோர்ஸாக இருக்கட்டும், சரவணா ஸ்டோர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களும் அப்படி ஆரம்பிச்சவங்க வந்து வந்து பார்த்தீங்கன்னா பல கோடிகள் அளவுக்கு போறாங்க. அவங்க அப்போ பல கோடிகள் வருமானம், 80 85 வயசு ஆகுது. அந்த கம்பெனி யார் வாங்குறாங்க அப்படின்னா வாரன் பஃபெட் என்றவர் வாங்குறாரு. வாங்கினதுக்கு அப்புறமும் அவங்க அந்த கம்பெனியில் வந்து ஒரு வேலை செய்கிறாங்க. அவங்க அதே கம்பெனியில். அதுதான் வித்தியாசம் நம்ம ஊருக்கும் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கும். அவங்க அதாவது வந்து அவங்க ஊர் பெருசு அப்படின்னு நான் சொல்ல வரல. அவங்களுடைய அவங்க மக்களோட மனநிலையை நீங்கள் பார்க்கணும். நம்ம ஊரில் சும்மா ஒரு ஒரு கொஞ்சம் காசு வந்துட்ட உடனே ரொம்ப பெரிய ஆளாயிடுவாங்க. நான் கிட்ட இந்த செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன்னுவாங்க. அந்த 82 வயசுலையும் போயிட்டு வேலை செய்கிறாங்க அந்த இதில். கடைசி இது வரைக்குமே அவங்களோட இது வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்குது. ஸோ இந்த மாதிரியான உங்களை வாழ்க்கையில் அந்த சாதிச்ச உங்களோட புக்கு வாங்கி படிக்கணும். அவங்களோட சுயசரிதைகளை வாங்கி படிக்கணும். படிக்கும்போது ஓ ஓகே இதெல்லாம் அப்போ உங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். ஓ அவங்களால முடியும் போது என்னாலையும் முடியும். எங்கேயோ ஒண்ணுமே அனுபவம் இல்லாத ஒண்ணுமே சாதாரண உங்களுடைய 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 நட்பு வட்டாரத்திலேயோ உங்களுடைய சொந்தக்காரங்க வட்டாரத்திலேயோ நீங்க உள்ளே நீங்க பார்க்க முடியும். யாரோ ஒருத்தவங்க வந்து வாழ்க்கையில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையோட நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். ஒண்ணுமே இல்லாம சாதாரண உங்களை பார்த்து உங்களை மாதிரி இருந்தவங்க எப்படி அந்த இடத்துக்கு போனாங்க அப்படின்னா அவங்களால முடியும் போது என்னால முடியும். எப்பெல்லாம் வந்து நீங்க டவுன் ஆகுறீங்களோ அப்ப நீங்க இந்த மாதிரி நீங்க சொல்லிக்கணும். அவங்களாலே முடியும் போது அவங்களுக்குமே இதே மாதிரி சவால்கள் இருக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா உண்டு. ஆனா அவங்களால முடியும் போது என்னாலையும் நிச்சயமா முடியும் அப்படின்ட்டு உங்களுடைய நம்பிக்கைகளை வந்து வலுப்படுத்தும் நம்பிக்கைகளை மாற்றணும். அதாவது ஏற்கனவே ஓ அவங்களாலாம் முடியுது, அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது, எனக்கெல்லாம் இது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா அவங்களால முடியும்னும் போது என்னாலையும் முடியும் அப்படின்ற அந்த வலுப்படுத்தக்கூடிய நம்பிக்கைகளை நீங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். தினமும் விஷுவலைஸ் பண்ணணும். நாளைக்கு இப்போ நீங்க உங்களோட குறிக்கோள்லாம் எடுத்துன்னு இருப்பீங்க ரைட்டா? உங்களோட லட்சியங்கள்லாம் இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணும், கோல்ஸ்லாம் செட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத எழுதுங்க அது பக்கத்துல. என்கிட்ட காசு இல்லை அதனால தொடங்கல. ஏன் நீங்க இன்னும் இந்த கடந்த ஒரு வருடத்துல அதை வந்து நீங்க பண்ணல சொல்லுங்க. இல்ல கடந்த ஒரு வருடத்துல ஏன் அதை செய்யவே இல்லை? என்னென்னலாம் வந்து காரணங்கள் அது எழுதுங்க. ஓகே என்கிட்ட காசு இல்லை அதனால இந்த தொழில் தொடங்கல. என்கிட்ட இந்த திறமை இல்லை அதனால இதை செய்யல. என்கிட்ட வந்து எனக்கு என்னோட மேனேஜர் சரியில்லை அதனால எனக்கு ப்ரொமோஷன் வரல. என்னோட இதில் வந்து இவ்வளவு வருமானம் வரணும்னு எதிர்பார்க்குறேன், ஏன் இது ஒரு வருஷத்தில் பண்ணலை அப்படின்னா இதுதான் காரணம். அந்த காரணங்கள் வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே தெரியும். அது ஒன்றும் அந்த அந்த ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த காரணம் உள்ளுக்குள்ளே இருக்கும். அந்த இப்போ ஒரு உதாரணம் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த பூனையோட கதையை மட்டும் எடுத்துக்குவோம். அற்புதமான அந்த கதை. ஒரு ஜென் கதை. என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஜென் ஸ்கூல் இருக்குது. ஒரு குருகுலம் மாதிரி வச்சுக்கிங்களேன். குருகுலத்தில் வந்து மாணவர்கள்லாம் வராங்க, ஆசிரியர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ வந்து என்னன்னா அந்த குருகுலத்தில் வந்து ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலை. அந்த இடம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான சூழ்நிலையும் போது அங்கே ஒரு பூனை அப்படி போயிட்டு இருக்குது. அந்த பூனை வந்து என்ன அப்படின்னா அந்த பூனை வந்து ஓ, குறுக்க வந்து அப்பப்போ அந்த ஆசிரியர் பாடம் நடத்தின்னு இருக்கும்போது நடுவில் வந்துட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குது. என்ன இது சும்மா சும்மா வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது இந்த பூனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, டீச்சர் நீங்கள் போயிட்டு இந்த பூனையை கட்டுங்க அப்படின்றார். மரத்தில் பக்கத்தில் இருக்கிற மரத்தில் போயிட்டு அந்த பூனையை கட்டுறாங்க. ஒரு 2 நாள் போகுது, திருப்பி அன்னைக்கு அவுத்து விட்டுறாங்க. 2 நாள் போகுது, திருப்பி வந்து அந்த பூனை வந்து திருப்பி இதே மாதிரி அட்டகாசம் பண்ணுது. இப்படியே வந்து அடிக்கடி அட்டகாசம் பண்ணனால சரி அவர் திருப்பியும் கட்ட சொல்றாரு. ஒரு அடுத்த வாரம் வந்து என்ன பார்க்குதுன்னா அதில் இருக்கிற மாணவர் வந்து சரி இந்த பூனை வந்து நம்ம வகுப்பு ஆரம்பிக்கும் போதே கட்டிடலாம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கும் போதே கட்டிடுறாங்க. இப்படியே வந்து ஒரு 2 3 வாரங்கள் போகுது, தொடர்ந்து அப்படியே கட்டிடுறாங்க அந்த பூனையை வகுப்பு ஆரம்பிக்கும் போது. அப்புறம் தொடர்ந்து அப்படியே கட்டி அப்படியே வச்சிடுறாங்க. ஏன்னா பிரச்சனை வரக்கூடாதுன்றதுனால அதுக்கு வந்து அதுக்கு பால் அதுக்கு தேவையான விஷயங்கள் அப்படி கொடுத்துட்றாங்க கட்டி போட்டுறதுனால. அப்படியே ஒரு கொஞ்சம் நாட்கள் போகுது, மாதங்கள் போகுது, வருடங்கள் போகும்போது புதிய ஆசிரியர்கள் வராங்க அந்த அந்த இடத்துக்கு.
புதிய ஆசிரியர் வரும்போது என்ன ஏதோ ஒரு பூனையை கட்டி வச்சு பால்லாம் கொடுக்குறாங்க, ஓகே இது ஏதோ பண்ணுறாங்க போல, இது ஏதோ இந்த இந்த இடத்துல இப்படி தான் பண்ணுவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பற்றி எதுவுமே கேள்வி கேட்கறதில்ல, அப்படி விட்டுறாங்க. அப்புறம் கூட கொஞ்ச நாள்ல இந்த பழைய மாணவர்களும் போயிடுறாங்க, புது மாணவர்கள் வராங்க. ஓகே இப்படி தான் வந்து இவங்க எல்லாருமே டெய்லி பால் வைக்கிறாங்க, இந்த பூனைக்கு கட்டி போட்டு இதெல்லாம் பண்ணுறாங்கன்ன உடனே ஓ இதெல்லாம் பண்ணணும் பொழுதுன்னு சொல்லிட்டு அவங்களும் இதை பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் அந்த பூனையும் இறந்து போகுது. என்ன பண்ணுறாங்க, புதுசாக போய் ஒரு பூனையை வாங்கிட்டு வராங்க. புதுசாக போய் ஒரு பூனையை வாங்கிட்டு வந்து திருப்பி அந்த பூனையை கட்டி அதுக்கு இதே மாதிரி வந்து பால்லாம் கொடுக்குறாங்க. இப்படி எல்லாமே வந்து அதுக்கு வந்து இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய நம்மளோட குறுகிய நம்பிக்கை, நம்மளோட நம்பிக்கைகள் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா இப்படி தான். ஒரு சில சூழ்நிலைகளில் யாருமே அதை கேள்வி கேட்கறதே கிடையாது. எதுக்கு இது பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், ஏன் வந்து இந்த பால் வைக்கிறாங்க, எதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கட்டி போடுறாங்க, யாருமே இது இல்லை. ஓகே எல்லாம் செஞ்சுக்காங்க, எல்லாம் அசம்ஷன்ஸ். நம்ம மனசுக்குள்ள சில அபிப்பிராயத்தை வச்சுக்கிறோம். நமக்குள்ள இந்த அபிப்பிராயம் உண்மைன்னு நம்ம நம்புறோம், அவ்வளவுதான். அது அப்படியே போகுது. அந்த சடங்கு இது ஏன் பண்றோம், ஏன் பண்றோம்லாம் இந்த கேள்வி கேட்கறது இல்லை. தியானம் பண்ண 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 சில விஷயங்களை கேட்க ஆரம்பிப்போம். இது ஏன் பண்றோம், இது எதுக்கு பண்றோம், இதனால பண்றதுனால என்ன யூஸ் இருக்குது. அதுலயும் குழந்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதம். என்னன்னா அவங்க கேட்கறாங்க கேள்விகள், இது எதுக்கு பண்றீங்க, ஏன் பண்றீங்க. ஸோ நீங்க இதை நம்மளோட குறிக்கோள் லட்சியத்தோட தொடர்பு படுத்தணும்னா, நான் மாரத்தான் ஓடணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னோட உடம்பு சப்போர்ட் பண்ணல. இல்ல ஒரு முயற்சி பண்றீங்க, அதுக்கு ரெஜிஸ்டர் பண்றீங்க, ஒரு 2 தடவை பண்றீங்க, 3 தடவை பண்றீங்க, அதுக்கப்புறம் ஃபெயில் ஆகுறீங்க. இல்ல ஓகே இப்படிதான் பழகுது அப்படின்னு நீங்க நம்புறீங்க, நமக்கு இதுக்கு செட் ஆகாது. ஆனா ஆழ் மனசுல நீங்க எப்படியாவது மாரத்தான் ஓடணுன்ற ஒரு ஆசை இருக்குது, ஆனா அதை செய்ய முடியல. எனக்கு வயசாயிடுச்சு, இந்த வயசுல போய் யாராவது வந்து மாரத்தான் ஓடுவாங்களா? நம்ம ஊர்ல சொல்லிட்டாங்களே, எல்லாம் வந்து அந்தந்த டைம்ல பண்ணிடணும் காலம், இது போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. 70 வயசுலயுமே நீச்சல் கத்துட்டு அவார்டு வாங்கினவங்களும் நான் பார்த்துருக்கிறேன், நேர்ல பார்த்துருக்கிறேன். ஸோ இது எல்லாமே பாசிபிள். அதாவது என்னன்னா உங்களுடைய நம்பிக்கைகளும் இப்படி தான் ஃபார்ம் ஆகுது. என்ன மாதிரி நம்பிக்கைகள் பாருங்க, எனக்கு கணக்கு வராது, எனக்கு கோவம் அதிகமாக வரும். நம்மளே நீங்க எனக்கு கோவம் வரும். வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சொன்ன பார்த்தீங்களா, நம்ம 4 உடன்படிக்கைகள் பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் புத்திசாலி கிடையாது. ஓகே இதுக்கு முன்னாடி நீங்க இல்லை, பட் நான் நான் புத்திசாலி இல்லைனாலும் இதை எப்படி நீங்க மாற்றணும்னா, ஒரு பில்கேட்ஸ் மாதிரியான அவர் ரொம்ப பெரிய புத்திசாலி இல்லைனாலும் அவரால் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் போது என்னால பண்ண முடியும். நான் ரொம்ப அழகா இல்லை, நான் ரொம்ப கலரா இல்லை, என்னோட நிறம் இப்படி கிடையாது, என் வாழ்க்கையை மாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், என்னுடைய என்னோட கணவரை மாத்துறது ரொம்ப கஷ்டம், என்னோட மனைவியை மாத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனா உள்ளுக்குள்ள என்னது, உங்களுடைய கணவரோ இல்லை உங்களோட மனைவியோ உங்களோட மக்களோ இவங்கெல்லாம் கூட வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு குறிக்கோள் இருக்குது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, என்னோட அப்பா எப்பவுமே இப்படித்தான், என்னோட அம்மா இப்படித்தான், என்னோட தம்பி இப்படித்தான், என்னுடைய மனைவி இப்படித்தான், இப்படி சொல்றீங்க. ஒரு இடத்துல மாத்தணும்னு விருப்பப்படுறீங்க, ஒரு இடத்துல வந்து அது இப்படிதான் அப்படின்னு நீங்க திருப்பி திருப்பி அதை சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களுடைய என்ன பேசுறீங்கன்றதுல. நான் ரொம்ப மோசமானவன் சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு இவங்க வந்து ரொம்ப கோவமான ஆளு இவரு அப்படின்னு. ஓகே எனக்கு கோவம் இருந்தது தான், யாருக்கு தான் கோவம் இல்லை. சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கோவம் வந்தது. அது மகாத்மா காந்தியாக இருக்கட்டும், இயேசுவாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த கோவம் இருந்தது. அந்த கோவத்தை எப்படி அவங்க வந்து தனக்கு அதை வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றது, அதை மாத்திக்கிறாங்க அப்படின்றது தான் முக்கியம். மகாத்மா காந்தி வந்து தியானம் பண்றாரு, மௌனம் இருக்கிறாரு. எதனால? அவருக்கு தெரியும், ஓகே இந்த தியானம் பண்றதுனால தான் நமக்களோட இதெல்லாம் எல்லாமே சரி பண்ண முடியும் அப்படின்ட்டு. எல்லாருக்குமே அந்த கோபங்கள் இருந்தது. சில பேருக்கு தனக்கு மேல கோவம் இருக்கும், சில பேருக்கு மற்றவங்க மேல கோவம் இருக்கும். ஸோ இந்த நம்பிக்கைகள் நீங்க என்ன எழுதியிருக்கீங்களோ, இதை வந்து எனக்கு வலி, என்னோட முட்டி வலி எப்பவுமே போவே போவாது, வயசாயிடுச்சு அதனால எப்பவுமே இப்படிதான், அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஜப்பான் நாட்டில் வந்து 110 வயசு இருக்கிறவங்களும் வந்து எந்த ஒருத்தவங்களும் வந்து அந்த கிராமத்தில் வந்து உலகத்திலே அதிகமாக வாழக்கூடிய நபர்கள். ஸோ 110 வயசுல இருக்கிறவங்க யாருமே வந்து
திண்ணையில் போய் உட்கார்றதே கிடையாது, ஒருத்தவங்களையும் பார்க்கவே முடியாது. அந்த புக்கை படிக்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. எப்பா எப்படி நம்ம போய் நேரில் பார்க்கணுன்ற ஒரு விருப்பம் வருது. ஓ, யாருமே நம்ம ஊரில் வந்து ஒரு 60 வயசு ஆயிடுச்சா, ஓகே அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சிச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு, குழந்தை வந்துருச்சு, இல்லை இவங்க வந்துருச்சு, அடுத்தது வந்து அடுத்தடுத்த குடும்பம் பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு செட்டில்மெண்ட் அப்படின்னு கிடையாது. அந்த செட்டில்மெண்ட்டோ அப்படி கிடையவே கிடையாது எப்பயுமே வாழ்க்கையில், நல்லா நினச்சிங்க. அதனால தான் பாருங்க, நிறைய பேர் வந்து ரிட்டையர் ஆனவங்கன்ற மாதிரி இருக்கவங்க வந்து அது வரைக்கும் நல்லா ஓடிட்டு இருப்பாங்க வாழ்க்கையில். ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து வாழ்க்கையில் என்ன இல்லை அப்படின்றது வந்து கிடையாது உங்களுக்கு. எப்பயுமே நம்ம வந்து அந்த குறிக்கோள்கள் வச்சுக்கணும். அடுத்தது என்ன, அடுத்தது குறிக்கோளே இல்லையா, உங்களுக்கு தனிப்பட்ட எல்லாமே இருக்கு, எனக்கு தேவையான பணம் இருக்கு, தேவையான பொருட்கள் இருக்குது, ஓகே. அடுத்த குறிக்கோளை வந்து பொதுவான குறிக்கோளை வச்சுக்கங்க. நான் தியானம் சொல்லி கொடுக்க போறேன், நான் இந்த சமூகத்துக்கு நான் ஏதாவது செய்ய போறேன், நான் என்னோட பங்களிப்பை கொடுக்க போறேன், அப்படி ஒரு குறிக்கோளை வச்சுங்க. நான் தியானத்தை வந்து மற்றவங்களுக்கு சொல்ல போறேன், சொல்லி கொடுக்க போறேன். நான் வந்து ஒரு ஒரு நான் ஒரு 10 வருஷமா வந்து நான் வந்து ஒரு டான்ஸ் எனக்கு எப்படி பண்றதுன்னு தெரியும், நான் டான்ஸ் சொல்லி கொடுக்க போறேன், எல்லாருக்குமே ஃப்ரீயா சொல்லி கொடுக்க போறேன், பண்ணுங்க. ஸோ உங்களோட குறிக்கோள்களை வச்சுக்கணும். அப்போ அந்த குறிக்கோள்கள் இப்போ நீங்கள் வந்து லிஸ்ட் எழுத சொன்னோம் பார்த்தீங்களா, அதுல இருந்து நீங்கள் மாற்றி எழுதணும். எப்படி எழுதணும்? எனக்கு எனக்கு என்னுடைய உடல், எனக்கு எனக்கு வந்து டைம் பத்தல அப்படின்னா, எனக்கு அபரிதமான நேரம் இருக்கு, அபரிதமான நேரம் இருக்கு, இந்த நேரத்துல வந்து நான் செய்ய வேண்டிய லட்சியங்களை எல்லாமே கரெக்டா பண்றேன், எல்லாத்தையும் கரெக்டாக சரியாக செய்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் முழு மனதுடன் அப்படின்னு பண்ணணும். இதை எழுதும்போது வந்து என்னன்னா, உணர்வுபூர்வமா இருக்கணும். உங்களுடைய லட்சியங்கள் வந்து நிகழ்காலத்துல நடந்த மாதிரி எழுதணும். என்கிட்ட கார் இருக்கு, என்னோட கார் இருக்கு, உங்களுக்குள்ள நீங்க சொல்லும்போது என்கிட்ட கார் இருக்கு, நான் கார் வாங்கணும், என்னோட கார் வந்து அடுத்த வருஷம் வாங்குவேன் அப்படின்னு இருக்கு, நீங்க உங்களுக்குள்ள சொல்லக்கூடாது. என்கிட்ட என்னோட நான் விருப்பப்பட எனக்கு பிடிச்ச அந்த கார் என்கிட்ட இருக்கு இப்ப. இப்படிதான் உங்களோட லட்சியத்தை நீங்க உங்களுக்குள்ள சொல்லணும். அதை வாங்கக்கூடிய பணமும் செல்வமும் என்னை வந்து நோக்கி வந்துன்னு இருக்கு. ஸோ இப்படிதான் உங்களுடைய இது எல்லாமே இருக்கணும். ஸோ நம்மளுடைய பர்சனாலிட்டின்னு சொல்லக்கூடியது என்னது? பர்சனாலிட்டி ஒருத்தவங்களை பார்த்தோன்னே இவங்க பர்சனாலிட்டி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரோட பர்சனாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. என்னன்னா, அவர் என்ன அர்த்தம்? அவருடைய மனநிலைன்னா என்ன அர்த்தம்? அவருடைய எண்ணங்களும், அவர்கிட்ட இருக்கிற எண்ணங்கள், அவர் வெளிப்படுத்துகிற அவர் எண்ணங்களும் அவருடைய உணர்வுகளும் தான். ஸோ அவருடைய குணம், அந்த குணம்ன்றது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது? அவர் ரொம்ப நல்ல குணங்க அவருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த மனுஷன் ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்றோம். நல்லவர்னா என்ன அர்த்தம்? அந்த குணத்தை பத்தி சொல்றோம். அந்த குணம்னா எங்க இருந்து வருது? அந்த அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருடைய எண்ணத்தையும் அவருடைய உணர்வையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் சில அனுபவத்துல. அதை நம்ம நம்ம வந்து அதை பார்த்துருக்குறோம். ஓகே. அப்ப அந்த எண்ணங்களும் அந்த உணர்வுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பர்சனாலிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த குணநலன் வந்து 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 பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நம்மளோட வாழ்க்கையை வெளிப்புறத்தை உருவாக்குது. அதாவது நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி நீங்க கண்டிஷன் பண்ணியிருக்கீங்கன்றதை பொறுத்து. ஓகே. ஸோ இந்த எப்பவுமே உங்களுடைய உணர்வுகள், இது ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துருவோம், ஏன்னா இது ரொம்ப பெரிய டாபிக். இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உணர்வுகள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி ஒரு லட்சியத்தை பார்க்கும்போது, என்கிட்ட அந்த கார் இருக்குன்னா, உணர்ச்சி பூர்வமாக அந்த கார், என்கிட்ட கார் இருக்கு, என்கிட்ட அந்த காரில் நான் உட்காந்துட்டு போகிறேன், அந்த காரை தொடும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குது, அந்த லட்சியத்தை இருக்கும்போது உங்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக, உணர்வு பூர்வமாக நீங்கள் அந்த உணரணும் அந்த அனுபவத்தை. ஸோ ஒவ்வொரு நாள் ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி பாருங்க, உங்களுடைய உணர்வு எப்படி இருக்குது, உங்களுடைய என்ன மாதிரி என்ன யோசிக்கிறீங்க, அடிக்கடி ஒரு பிரேக் போட்டு பாருங்க. நீங்களே உங்களுக்குள்ள கேள்வி கேட்டு பார்க்கலாம். எங்கேயோ இருக்கிறீங்க, பஸ்ஸில் இருக்கிறீங்க, ட்ரெயினில் இருக்கிறீங்க, ரத்னவேல் எங்கே இருக்கிற, இங்கே தான் இருக்கிறியா இல்லை எங்கேயோ போயிட்டு இருக்கிறியா? அப்போ தான் மனசு வேற எங்கேயோ ஓடின்னு இருக்குது, அலைப்பாஞ்சிட்டு இருக்குதுன்றது தெரியும். அப்போ உங்களுடைய உணர்வுகளை செக் பண்ணி பாருங்க, எப்படி இருக்கீங்க, ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுடைய உடலை பார்த்தாலே தெரியும், உங்களை உடல் உணர்வு, ஓகே ஒரு மாதிரி வீக்காக ஃபீல் பண்ணுறேன், ஒரு மாதிரி அன்னீசியாக ஃபீல் பண்ணுறேன், நம்ம சொல்லும் பார்த்தீங்கன்னா அன்னீசியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த மாதிரி உணர்வுகள், அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குன்னு அர்த்தம். அப்போ உங்களுடைய உணர்வுகள் எப்பவுமே எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா,
உயர்ந்த உணர்வுனா என்னது? சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கருணை உள்ளம் எப்பயுமே உங்ககிட்ட அப்படியே அந்த அந்த கருணை உள்ளம் வந்து உங்களோட கண்கள்லையும் உங்களோட முகத்திலையும் தவழணும் அப்படியே. மிகப்பெரிய மனிதர்கள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியில வந்து ஒரு ரட்டன் டாட்டா மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்க, அவ்வளோ பார்க்கறதுக்கு அவ்வளோ நிறுவனங்களை வந்து ஒரு கட்டமைச்சு அந்த நிறுவனங்களை நிர்வாகம் பண்ணார். அப்ப எவ்வளவு மன உறுதி இருக்கணும். ஆனா அவருக்குள்ளுக்குள்ள பாருங்க, அவ்வளவு ஒரு தாத்பரியமான ஒரு 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 குழந்தை உள்ளம். நாய்கள் மேல அவ்வளவு அன்பு செலுத்தினார். பிற பிராணிகள் மேல வாயில்லாத பிராணிகள், பேச முடியாத பிராணிகள் கிட்ட போயிட்டு அவர் வந்து அந்த பிராணிகள் மேல அவ்வளவு அன்பு செலுத்துறாரு. அந்த மாதிரி இருக்கணும் உங்களோட உணர்வுகள். எப்பவுமே அப்படி வச்சுக்கணும். உங்களுடைய நம்பிக்கைகள் வந்து அதிகாரம் அளிக்கக்கூடிய உங்களுக்கு வலு சேர்க்கக்கூடிய நம்பிக்கைகளா மாத்தணும் எப்பவுமே. எப்பெல்லாம் நீங்க வந்து ரொம்ப டவுனா ஃபீல் பண்றீங்களோ, எப்பெல்லாம் நீங்க டவுனா ஃபீல் பண்றீங்களோ, அப்பெல்லாம் வந்து அவராலையும் முடியும். அவர் வாழ்க்கையிலுமே இந்த மாதிரி வாழ்க்கையில வந்து அவருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னா ஒண்ணுமே கிடையாது. அவங்களோட மனநிலை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்க மனநிலையை எப்பவுமே பாசிட்டிவாகவும் எப்பவுமே வந்து வச்சுக்கினாங்க. நம்மளோட மனநிலை ஓகே அந்த இந்த இதுலயே இருக்கணும். நம்ம கான்சியஸா நம்ம அதை மாற்றணும், வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி பழக்கப்படுத்திட்டோம். அந்த பழக்கத்தை மாற்றணும். கொஞ்ச நாள் அது புதிய பழக்கத்தை கொண்டு வரும்போது திருப்பி திருப்பி அதை கொண்டு வரணும். ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த புதிய இது வந்து ம், இதுதான் நாம அப்படின்ற மாதிரி மாறிடுவோம். அது சம்மந்தப்பட்ட புக்கை படிக்கணும். ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிள் வந்து என்ன அப்படின்னா, உங்களோட லட்சியத்துக்கும் உங்களுடைய சார்ந்த குறுகிய நம்பிக்கைகள் என்ன எழுதுங்க. அதை வந்து வலு சேர்க்கக்கூடிய நம்பிக்கைகளாக மாற்றுங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதணும். நான் வந்து என்னுடைய உடல் என்னுடைய உடல் ரொம்ப எனக்கு எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குது. ஏன்னா பிரச்சனை இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு இல்லை. அது ஏன்னா இந்த பிரச்சனை இருக்குதுன்றது வந்து என்னன்னா உங்களுடைய பழைய விதம், உங்களுடைய முன்னாடி நீங்க யோசிச்ச விதம், முன்னாடி நீங்க அதோட விளைவுகள் இப்ப இருக்குது. இப்ப நீங்க யோசிக்கிறத மாத்துனீங்கன்னா இதோட விளைவுகள் அடுத்தது மாறும். உங்ககிட்ட இருக்கிறது இந்த கணப்பொழுது தான். ஃபியூச்சர் நாளைக்கு என்ன வேணா நடக்கலாம். நாளைக்கு என்ன நாளைக்கு நாளைன்றது நம்மளோட கண்ட்ரோல்லே கிடையாது. ஆனா இந்த கணம் நீங்க எப்படி யோசிக்கிறீங்க, எப்படி உங்க வாழ்க்கையில வந்து நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்க, அதுதான். அதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் சரியாக அமையும், நிச்சயம் சரியாக அமையும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கணப்பொழுதுல எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நீங்க தொடர்ந்து தியானம் பண்ணணும், அடுத்தது அதை பத்தி புக்கு படிக்கணும், அந்த நாள் ஃபுல்லாவே நீங்க வந்து நீங்க வந்து உங்களையே நீங்க எழுதிக்கணும். ஒரு நாள் இன்னைக்கு நாள் எப்படி போச்சு, 1லேருந்து 100 வரைக்கும் நீங்க வந்து ஒரு ரேட்டிங் போட்டுங்க. ஓகே, இன்னைக்கு ஒரு நல்ல நாள் அமைஞ்சது, இன்னைக்கு இந்த விஷயம்லாம் நான் கத்துக்கினேன், இந்த விஷயம்லாம் இன்னைக்கு நான் பண்ணக்கூடாது, நான் இன்னைக்கு வந்து நான் என்னோட குறிக்கோளில் இதெல்லாம் செய்யணும்னு நினைச்சேன் ஆனால் செய்யலை, நாளைக்கு நான் நிச்சயம் செய்வேன் அப்படின்னு எழுதுங்க. அன்னைக்கு நாள் ஜேர்னலிங் பண்ணிங்க. அடுத்தது வந்து விஷுவலைஸ். இது நாளையிலேருந்து நம்ம பண்ணுவோம். இந்த விஷுவலைஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் சில குறிக்கோள்கள் உங்களோட குறிக்கோள்களாக இருக்காது. யாரையோ பார்த்தோ இல்லை இல்லை இதெல்லாம் இந்த சமுதாயத்தின் கட்டாயத்திலேயோ இதை செய்வீங்க. அப்போ தியானம் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு காட்சிப்படுத்தும் போது அந்த உணர்வுன்றது வரவே வராது. கார் இருக்கு, ஆமாம் கார் இருக்கு, எதுக்கு, அந்த ஒரு ஃபீலிங்கே இருக்காது. அப்படின்னும் போது அது உங்களுடைய குறிக்கோளே கிடையாது. அது யாரையோ பார்த்தோ பொறாமைப்பட்டோ இல்லை உங்களுடைய மனசுக்குள்ளேயே வந்த ஒரு எண்ணம் அது. அந்த எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. அப்போ நீங்கள் மாற்றிக்கணும், அது வேணாம் அப்படின்னுட்டு. ஒரு 4 நாள் 5 நாள் பண்ணுறீங்க, இல்லை ஒரு வாரம் பண்ணுறீங்க, உங்களுக்கே தெரியும் ஓகே இது நம்மளோடது கிடையாது, வேண்டாம். ஒரு கார் வாங்கிட்டு நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி, கார் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணால் எவ்வளோ அற்புதம் பாருங்க. தேவையில்லாத விஷயங்கள் இது எல்லாமே காசு, பணம், உழைப்பு, அது நேரம், இது எல்லாமே மிச்சமாகும். அப்போ நீங்கள் அதை உங்களுடைய குறிக்கோள், நான் ராயல் என்ஃபீல்டு புல்லட்டில் உட்காந்துட்டு போகணும்னு ஆசை. ஓகே, நான் உட்காந்துட்டு போகிறேன், ஓட்டிட்டு போகிறேன், எப்படி இருக்கு பார்க்குறேன். ஒரு நாள் பண்ணுறீங்க, 2 நாள் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஓகே, உட்காந்துட்டு போகிறேன், என்ன எல்லாரும் எனக்கு எல்லாம் பாராட்டுறாங்க, இருந்தாலும் எனக்கு இன்னும் ஃபீலிங் இல்லை. ஓகே, அப்போ அது ட்ராப் பண்ணிடணும். ஒரு பெரிய வீட்டு உங்களுக்கு தேவை என்னவோ ஆழ்ந்த இதில் வந்து ஒரு ஒரு 3 ரூமோ 3 அறையோ 2 அறையோ கொண்ட ஒரு வீடு. ஆனால் நீங்க என்ன எழுதுறீங்க, எனக்கு பெரிய வீடு வேணும் அப்படின்ட்டு.
பெரிய வீட்டில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, ஒரு நாள் ஃபீல் பண்ணுறீங்க, 2 நாள், அது ஒன்றுமே இல்லை, ஒன்றும் வரல, இல்லை ஒன்றும் அதை பற்றி படிக்க ஆரம்பிக்கிறீங்க, அந்த மாதிரி புக்ஸு அந்த மாதிரி வீடியோ பார்க்குறீங்க, இந்த மாதிரி வீடு வேணும் அப்படின்ட்டு. அப்புறம் அதெல்லாம் வந்து கற்பனையில் கொண்டு வரீங்க, இந்த மாதிரி வீடு வேணும் எனக்குன்னு. கற்பனையில் போடும்போது எனக்கு ஒன்றும் உங்களுக்கு அந்த மாதிரி இது தோணலை அப்படின்னா உங்களோட இது கிடையாதுன்னு அர்த்தம். அது சம்மந்தப்பட்ட புக்ஸ், அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ், யூடியூப், இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அந்த கற்பனை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், ஓகே இது எல்லாம் இது கிடையாது அப்படின்ட்டு. ஸோ நாளைக்கு மெடிடேஷன் ஆரம்பிச்சு பண்ண முடிக்கும் போது கொஞ்சம் லாங் மெடிடேஷன், அதாவது ஒரு 40 நிமிடங்கள். ஏன்னா இந்த காட்சிப்படுத்துதுன்றது வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுவோம். முதல்ல எப்படி இருக்கும்னா, தியானம் முடிச்சுட்டு உங்களோட கற்பனையை வந்து உங்க மனசுக்குள்ள கொண்டு வரணும். என்ன மாதிரி வாழ்க்கையில வந்து என்னென்னலாம் அந்த படத்தை ஓட விடணும். இப்படிலாம் எனக்கு வேணும், இதெல்லாம் இப்படிலாம் போறேன், இது போறேன், கார்ல உட்காந்துட்டு போறேன், பைக்ல உட்காந்துட்டு போறேன், இல்லை நான் வந்து இந்த மாதிரியான ப்ரமோஷன் வந்துடுச்சு, இப்படி எப்படி இருப்பேன், அப்போ ப்ரமோஷன் வந்துடுச்சு, இந்த குறிக்கோள்களை நீங்கள் சொல்லணும் உங்களுக்குள்ள. சொல்லிட்டு அடுத்தது அதோட என்னென்னலாம் வலுப்படுத்தக்கூடிய நம்பிக்கைகளோ அதெல்லாம் உங்களுக்குள்ள சொல்லணும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், என்னுடைய உடம்பு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது எனக்கு இந்த குறிக்கோள் அடையறதுக்கு, எனக்கு எனக்கு என்னுடைய எனக்கு என்னுடைய உடல் முழு ஒத்துழைப்பு கொடுக்குது, எனக்கு என்னோட நான் இந்த மாரத்தானில் ஓடுறதுக்கு என்னுடைய உடலும் மனமும் முழு ஒத்துழைப்பு கொடுக்குது, இந்த எனக்கு எனக்கு கணக்கு அற்புதமாக வருது, நான் ரொம்ப அழகாக இருக்கிறத உணர்றேன், நான் சந்தோஷமாக இருக்கிறத உணர்றேன் அப்படின்றத வந்து நீங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள நீங்கள் சொல்லணும் ஒவ்வொன்றா. சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இந்த அந்த அந்த குறிக்கோள் இப்போ நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுவீங்க. இதுதான் நாளைக்கு பண்ண போகிறோம். அது முன்னாடியே நான் சொல்லிடுறேன், ஏன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட என்ன மனசில் அந்த படத்தை வந்து ஓட்ட போகிறீங்களோ அதை நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கங்க. தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அந்த படிச்சுங்க ஒரு டைம், இதெல்லாம் பண்ணோம், இதெல்லாம் வேணும் அப்படின்ட்டு. தியானம் பண்ணும்போது எதுவுமே பண்ணக்கூடாது. தியானம் முடிக்கிறீங்க, நான் மியூசிக் மாற்றுவேன், என்னுடைய கைடன்ஸ் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி அந்த படத்தை ஓட விடுங்க. இதுதான் நம்ம நாளைக்கு பண்ண போகிறோம். இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா இப்போ நம்ம கேட்டுக்கலாம். இந்த செஷனை பற்றி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யாருக்காவது கேள்விகள்? இது ரொம்ப முக்கியமான டாபிக். எந்த அளவுக்கு இல்லை வேற என்ன விஷயங்கள் இன்னைக்கு கற்றுக்குனீங்க அப்படின்றதையும் நீங்கள் கேட்கலாம். யாருக்குமே அந்த கேள்விகளும் கிடையாதா? எல்லாம் ரெடி ஆயிட்டீங்க இப்போ நாளைக்கு? எஸ் வணக்கம் சார். சார். சார் விஷன் போர்டுன்னு சொன்னீங்க இல்லைங்களா? சொல்லுங்க சார். விஷன் போர்டு விஷன் போர்டு சொல்லுங்க சார். விஷன் போர்டு பத்தி பேசும்போது என்னன்னா, அது வந்து நம்ம இப்போ ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் வந்து நம்ம விஷன் போர்டுல மென்ஷன் பண்ணுமா, இல்ல லாங் டேர்மா ஏதாவது கோல்ஸ் இருந்தா அந்த மாதிரி விஷயங்கள் விஷன் போர்டுல செட் பண்ணணுமா அப்படின்ட்டு. கோல்ஸை பொறுத்த அளவுக்கு வந்து நீங்கள் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் அப்படின்றதெல்லாம் தேவையில்லை சார். அது வந்து உங்களுக்கு வந்து என்ன கோல்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் வச்சிங்க. இப்போ நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் அதை நான் வந்து ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த ப்ரொமோஷனுக்கு வந்து நம்ம லாஜிக்கலாக யோசிக்கணும். என்ன பண்ணுவோம்? முதல்ல ஒரு கோர்ஸ் படிக்கணும், ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி ஒரு வெளியில் ஏதோ ஒரு இதில் சேர்ந்து சில விஷயங்கள் நமக்கு ட்ரைனிங் எடுத்துக்கணும். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அது நடக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து லாஜிக்கலாக இப்படி ஒரு ஸ்டெப், இப்படி ஒரு ஸ்டெப், இப்படி ஒரு ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் போடுறீங்க. ஆனால் அது தேவை கிடையாது. ஏன்னா உங்களுக்கு 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 நீங்கள் அந்த எண்ட் பாயிண்ட்டை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களுக்கு எண்ட் பாயிண்ட் என்னது? எனக்கு அந்த ப்ரமோஷன் வேணும். அது எப்படி வேணா நடக்கும். நீங்கள் ட்ரைனிங் உங்களோட அனலிட்டிக்கல் மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, பகுத்தாயிரமான வந்து என்ன சொல்லுதுன்னா, இது இருந்தால் தான் இப்படி இருந்தால் தான் இந்த ஒரு தான் இதான் முதல் படி, 2வது படி, 3வது படி, இப்படி இருந்தால் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஸோ ஆனால் அது தேவை கிடையாது. நீங்கள் டைரெக்டாக வந்து எனக்கு இந்த ப்ரமோஷன் வேணும், அந்த ப்ரமோஷனுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் விஷுவலைஸ் பண்ணும்போது எனக்கு ப்ரமோஷன் வந்துச்சு. அந்த ப்ரமோஷன் எப்படி வேணால் நடக்கலாம். திடீர்னு வந்து உங்களுடைய நிறுவனத்தில் அடிஷ்னலாக வந்து உங்களுடைய இன்னொரு பொசிஷன் வந்து ஓப்பன் ஆகும்.
அதுக்கு வந்து இல்லை அர்ஜென்ட்டாக ஃபில் பண்ணி ஆகணும், இந்த 4 நாளில் இல்லை 1 மாசத்துல இல்லை 2 மாசத்துல ஃபில் பண்ணி ஆகணும், இதுக்கு வந்து இந்த தகுதி இருந்தால் போதும், இதுக்கெல்லாம் வந்து 10 தகுதி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இது பண்ணியிருக்கணும், இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இதெல்லாம் பண்ணியிருக்கணும்னா அவங்களுடைய இதில் வந்து இல்லை எனக்கு இது தேவை கிடையாது, ஏன்னா இது இமீடியட்டாக ஃபில் பண்ணி ஆகணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம், தேவை கிடையாது, நம்ம இப்போ இமீடியட்டாக ஃபில் பண்ணி ஆகணும் அப்படின்னும் போது இதுவும் சாத்தியம் தானே. அப்போ உங்களுக்கு வந்து இந்த படிநிலைகள்ன்றது தேவையே கிடையாது அந்த இடத்துல. ஓகே அதுக்காக நான் வந்து எப்படி சொல்றேன்னா, நீங்க படிக்காதீங்க, அதுக்கான எந்த ஒரு செயலையும் செய்யாதீங்க, நீங்க வெறும் விஷுவலைஸ் மட்டும் பண்ணிட்டு அப்படி உட்காந்துருக்குன்னு சொல்லு. விஷுவலைஸ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், உங்களோட கோல் செட் பண்றது அப்படி இருக்கணும், அது சம்மந்தப்பட்டு நீங்க விஷுவலைஸ் பண்ணணும். ஆனா விஷுவலைஸ் பண்ணும்போது அந்த எண்ட் கோல் வச்சு தான் நீங்க விஷுவலைஸ் பண்ணணும் தவிர, நான் வந்து போய் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன், நான் இதெல்லாம் பண்றேன், இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு நான் இந்த கோல் அச்சீவ் பண்ண அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு விஷுவலைசேஷன் இந்த கணம் உங்களுக்கு நடந்துருச்சு அவ்வளவுதான் அப்படி இருக்கணும். பட் நீங்க செயல் பண்ணும்போது உங்களே வந்து உங்களுக்கு தெரியும், ஓகே இந்த கோர்ஸ் எடுத்துக்குவோம், இதை போய் படிப்போம், இதெல்லாம் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்றது நடக்கும். நீங்க கோர்ஸ் எடுத்துட்டே இருப்பீங்க, ஒரு 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 வாரம் பண்ணிருப்பீங்க இல்லை 2 வாரம் பண்ணீங்க, உடனே உங்களுக்கு வந்து டக்குன்னு அந்த ப்ரொமோஷன் வரதுக்கு வாய்ப்பு. அதுதான் வந்து ஓப்பன்னஸ் டு பாசிபிலிட்டிஸ். ஓப்பனாக இருக்கணும், எப்போனா நடக்கும், முடிச்சதுக்கு அப்புறம் தான் நடக்கும் அப்படிலாம் கிடையாது. இந்த ஸ்டெப் அதாவது லீனியர் கிடையாது, எப்போ வேணாலும் எது வேணாலும் இந்த நேரமும் காலமும் எப்போ வேணாலும் நடக்கலாம். நீங்கள் நினச்சிருப்பீங்க கம்பெனி எப்போவுமே வந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் ப்ரமோஷன், அப்படின்லாம் இருக்கு. திடீர்னு வந்து இன்னொரு கம்பெனி வந்து திடீர்னு பாலிசி மாறலாம், திடீர்னு வந்து சில ஆள்கள் ஒரு புதுசாக ப்ராஜெக்ட் வந்து அதுக்கு வந்து ஆள் தேவைப்படலாம், இல்லை வந்து அந்த இடத்துல வந்து உங்களுடைய நிறுவனம் வந்து விரிவாக்கம் பண்ணி உடனே தேவைப்படுது 2 மாசத்துல, அப்படின்னு நடக்கலாம். எல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல சார். சார் நம்ம ஒரு டைம் ஃப்ரேம் செட் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து நம்ம இந்த விஷயம்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ணணுமா எப்படின்ட்டு, இப்போ ஒரு டைம் பர்டிகுலரா ஃப்ரேம் வந்து நான் ஏதோ ஒன்று டைம் ஃப்ரேம்லாம் எதுவும் அச்சீவ் வேண்டாம். ஓகே நான் 1 வருஷத்துல நான் வந்து இந்த வீடு கட்டணும், அது எப்போனா நடக்கலாம். 1 வருஷத்துல நான் இந்த மாதிரி வீடு எனக்கு வேணும், அது 6 மாசத்துலேயே கொடுக்கலாம், நடக்கலாம். ஏன் ஒரு நாள்லயே கூட நடக்கலாமே. உங்களுக்கான வீடு ஆல்ரெடி எங்கேயோ கட்டப்பட்டு இருக்குது, ஏதோ ஒரு அதே மாதிரி வீடு இருக்குது, நீங்க போறீங்க, வா இந்த வீடு தான் நான் பார்த்தேன், எனக்காக கட்டப்பட்ட மாதிரியே இருக்கு, ஃபீல் பண்றேன், அப்படி போய் வாங்குறீங்க. நடராஜன் சார் வந்து 13 நாள்ல வந்து இந்த மாதிரி எனக்கு 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 தேவைப்பட்ட மாதிரி வீடு, எனக்கு ஒரு ஃப்ளாட் இருந்தது அப்படின்னாரு. ஸோ அவரோட அனுபவத்தை நம்ம இந்த வாரத்துலையும் பார்ப்போம். ஸோ அவரோட வீடு எனக்கு இந்த மாதிரி இருக்கு, ஓகே அப்படி போயிட்டு அவர் டக்குன்னு அது பண்ணிட்டாரு, வாங்கிட்டாரு. ஓகே எனக்கு ஓகே 1 வருஷம் கழிச்சு தான் எனக்கு இந்த காசு வரும், எனக்கு 1 வருஷத்துக்கு தான் இதுக்கான தொகை கிடைக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க. இல்லை, சொல்ல முடியாது. உங்களோட குறிக்கோள் வந்து அந்த வீடுக்கு தேவையான விஷயங்கள், அதை எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க அதான சம்பந்தப்பட்ட எண்ணத்தை வந்து நீங்க வெளியில அனுப்புறீங்க அப்படின்னாலே அது நீங்க வெளியில சிக்னல் அனுப்புறீங்கன்னு அர்த்தம். இந்த யூனிவர்ஸுக்கு சிக்னல் அனுப்புறீங்க, வெளியில போயிடுச்சு. நம்பர் 1. நீங்க அதை உணர்ச்சிகரமா நீங்க அதை பத்தி அந்த அந்த விருப்பத்தை நீங்க சொல்லும்போது அந்த விஷயம் உங்களை நோக்கி, உங்க வாழ்க்கையை நோக்கி உங்களை ஈர்க்கப்படுறீங்க. ஒன்று, உங்களோட சிந்தனை வெளியில அனுப்புறீங்க, போயிட்டு பிரபஞ்சத்தை விட்டு வெளில போகுது. அது நீங்க உணர்வுபூர்வமா அந்த விஷயத்தை நீங்க ரொம்ப ஆழ்ந்து உணர்வுபூர்வமா இருக்கும்போது அந்த அந்த விஷயம் உங்களை நோக்கி உள்ள வரும் வாழ்க்கையில். டைம் ஃப்ரேம் எதுவுமே தேவை கிடையாது சார். ஸோ ஜஸ்ட் இது, ஸோ உங்களுக்கு அதை ட்ரை பண்ணணும், இல்லை இது எப்படி புதுசாக இருக்குன்னா ஒரு 2-3 சின்ன சின்ன கோல் அப்படி சும்மா அப்படி போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு இதை நீங்கள் ஃபீல் பண்ணுங்க, எப்படி ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கும், இல்லை இது இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு ஐஸ்கிரீம் ஃபோட்டோவை எடுத்து இப்படி வச்சு பாருங்க, ஒரு 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 இது பண்ணி பாருங்க. ஓகே ஸோ 2 நாள் 3 நாள் பார்ப்பீங்க, 4வது நாள் ஓகே ஐ திங்க் இந்த ஐஸ்கிரீம் யாரோ உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிடுவாங்க, வாங்க வெளியில் போகலான்னு. அந்த இடத்துல எந்த ஒரு பிளானுமே இருக்காது, டக்குன்னு உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிடுவாரு, இன்னும் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா, பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ஐஸ்கிரீம் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எனக்கு சளி பிடிச்சிக்கும், எனக்கு காய்ச்சல் வரும் அப்படின்னீங்கன்னா அதை நீங்கள் கட் பண்ணுறீங்க. சரிங்க சார். அப்புறம் இன்னொன்று என்னன்னா வந்து நம்ம இப்போ ஒரு சில டைம்ல என்ன பண்ணுவோம்னா ஒரு சில புக்ஸை வாங்குவோம், வாங்கிட்டு அந்த புக்ஸ் வந்து எங்கேயோ ஒரு கார்னர்ல இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் வாங்கின ஸ்டார்டிங்ல வந்து ஒரு கொஞ்ச நாள் பக்கத்துலயே இருக்கும், படிப்போம். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு எங்கேயோ ஒரு கார்னர்ல போயிடும். புது புக்கை வாங்கிடுவோம், திரும்ப அதை படிப்போம். அதே மாதிரி தான் புதுசா ஒரு ஸ்கில் எடுப்போம், அதை கத்துப்போம், திரும்ப பாதியில அதை ட்ராப் பண்ணிடுவோம். ஒரு பொருளை வாங்குறோம், கொஞ்ச நாள் யூஸ் பண்றோம், திரும்ப அது எங்கேயோ ஒரு கார்னர்ல ஆயிடுது.
அந்த மாதிரி யூஸ் பண்ணாம போயிடும். இப்போ என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க விஷன் போர்டுன்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகம் வருது, அதெல்லாம் முன்னாடி இருந்தா மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா எங்கேயோ ஒரு கார்னர்ல போட்டீங்கன்னா அதை யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு. கண்டிப்பா சார். இதுல 2 விஷயங்கள் நான் தெளிவுபடுத்துறேன். புத்தகங்களை வாங்குறது ஒன்று, பொருள்கள். ஓகேங்களா? பொருள்களோ ஸ்கில்ஸோ இது வாங்கும்போது இல்லை நார்மல். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஓகே வந்து ஒரு ஸ்கில் வாங்கணும். ஆனால் எந்த ஒரு ஸ்கில்லை நீங்கள் போகிறீங்க, ஒரு நாள் ஒரு வாரம் படிக்கிறீங்களா, 2 வாரம் படிக்கிறீங்களா, ஒரு மாதம், அதுக்கப்புறம் விட்டுறீங்கன்னா, நல்ல ஞாபகம் வச்சுங்க, அதில் கிடைக்கிற அந்த அனுபவ அறிவு உங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ நிச்சயம் பயன்படும். நீங்கள் இப்போவே பார்த்துருப்பீங்க, உங்களோட வாழ்க்கையில் சில விஷயங்களை எங்கேயோ படிச்சிருப்பீங்க, சில விஷயங்கள் அது இப்பவும் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல பயன்பட்டு பயன்படும். ஒன்று. அதனால எதுவுமே வேஸ்ட் கிடையாது. லைஃப்ல நடக்கிறது எதுவுமே வந்து தப்பு கிடையாது. இதெல்லாமே தப்பு, நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் லைஃப்பை, 10 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன், 20 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அந்த லைஃப்ல எப்பவுமே அது ஒரு லா இருக்குது. ஒரு 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 நியதி என்னன்னா, உலகத்துல ஒரு நியதி அது மாதிரி ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் நியதி லாஸ். எப்படி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குதோ, எப்படி வந்து அஹ், 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 இந்த லா ஆஃப் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் அது தமிழில் எனக்கு சொல்ல தெரியல. ஸோ அந்த மாதிரி வந்து சரி. அறிவியலில் நமக்கு அந்த இருக்கு பார்த்தீங்களா, நியூட்டன் விதிகள் அந்த மாதிரி சில விதிகள் இருக்கு. அதாவது வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட், காரண காரிய விதி. எந்த ஒரு விளைவுக்குமே அதுக்கான காரணம், அதுக்கான எண்ணம் இருக்க தான் செய்யும். அது இல்லாம எந்த ஒரு விளைவுக்கும் காரணம் வந்து ஒரு காரணம் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்க இங்க செஷன் வந்துக்கிறீங்கன்னா ஒரு காரணம் இருக்குது. இந்த செஷன் இப்போ கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எல்லா விஷயம் நடந்துட்டு இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் போயிருக்கீங்க, 10 வருஷம் போயிருக்கீங்க, 20 வருஷம், அதுக்குமே வந்து சில எதுலையுமே எங்கேயுமே வந்து ஸ்டக்கு கிடையாது. நான் ஸ்டக் ஆகிட்டேன், இல்லை ஸ்டக் ஆகிட்டேன், ஒரு 10 வருஷம் இருந்துட்டேன், இல்லை வேஸ்ட் பண்ணிட்டேன், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில் எப்போவுமே எல்லாமே ப்ரொக்ரஷன் நடந்துகிட்டே இருக்குது. அவ்வளோதான் ஒன்று. இன்னொன்று வந்து புக்ஸ் வந்து சில பேர் வாங்குவோம், சில பேர் விட்டுடுவோம், படிக்க மாட்டோம், சில பேர் ஒரு வாரம் படிப்போம். இட்ஸ் ஓகே. அந்த புக் எப்பயுமே நல்ல ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் புக்கை தேர்ந்தெடுக்கல, அந்த புக்கு தான் உங்களை தேர்ந்தெடுக்குது. ஸோ அந்த புக்கு தேர்ந்தெடுக்கும் போது, அதனால இதுதான் நான் அதனால தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இது 2 வேறு வேறு விஷயங்கள். புக்கும் சொன்னீங்க, அந்த பொருள்கள் சொன்னீங்க. புக்கு படிக்கும்போது இது நானுமே சில புக்ஸ் வாங்குறேன், படிக்கல, ஓகே. அந்த புக்கு வந்து படிக்கக்கூடிய மனநிலையில் நான் இல்லை, ஓகே ஃபைன். 2 வாரம் படிச்சுட்டேன், அந்த புக்கில் உள்ள விஷயங்களை நான் கிரகிச்சு உள்ளே போட்டுக்கிற அளவுக்கு எனக்கு இன்னும் கெப்பாசிட்டி வரல. அது வந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு ரெடி ஆனதுக்கப்புறம் திருப்பி போய் படிக்கணும், திருப்பி. ஸோ அது இட்ஸ் ஓகே, நார்மல். புக்கு இருந்ததுன்னா ஃபுல்லாக படிச்சுட்டு தான் வைக்கணுன்றது ஒரு ரூலே கிடையாது. நமக்குள்ள அதை போட்டுக்கிறோம். 10 விஷயம் இருக்குதுன்னா அந்த புக்கில் 10 விஷயத்துல உங்களுக்கு தேவையான விஷயங்கள் 3 விஷயங்கள் தான் இருக்கும். அந்த 3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களா, ஓகே ஃபைன், பரவாயில்ல. நீங்கள் எப்போ ரெடியாக இருக்கீங்களோ அப்போ நீங்கள் போய் புக்கை படிக்கலாம். இல்லை அதுவே அந்த புக்கு உங்களை சொல்லும், இந்த புக்கை படிங்க அப்படி. நிறைய பேர் அதனால தான், நான் அந்த புக்கு வாங்கினேன் சார் 3 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு நான் படிக்க கிடையாது, இப்போ நீங்கள் அந்த புக்கு படிக்க போகணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். எஸ் சார். சரி சார், இன்னும் ஒன்று தான், அப்படியே புக் விஷயத்துல தான் வரேன். இப்போ எப்படின்னா, நம்ம வந்து வெவ்வேறு காலங்களில் வந்து வேற வேற ஒரு டாபிக் மேல வந்து கவர் பண்ணி புக்ஸ் வாங்கியிருப்போம். இப்போ நாம வந்து 1 பாயிண்ட் ஃபோக்கஸ் அப்படின்னு பேசுறோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஃபோக்கஸ்லயே நம்ம போகணுமா, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே இருக்கு, அது அப்படியே இருக்குன்றீங்களா? ஃபோக்கஸ்ன்றது வந்து உங்களுடைய குறிக்கோளில் ஃபோக்கஸ் இருக்கணும். புக்கு ஓகே. வாங்குறது வந்து 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 பார்த்தீங்கன்னா அது மாறும். லைக் சின்ன வயசில் படிக்கும்போது ஒரு விதம் புக்கு படிச்சிருப்பீங்க, அடுத்தது ஓகே இந்த மாதிரி புக்கு ஒரு அரசியல் சார்ந்த புக்ஸ் படிச்சிருப்பீங்க. ஒரு சில டைமில் வந்து ஓகே எனக்கு வந்து இப்போ இந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறதுன்னா எனக்கு இந்த புக்ஸ். உங்களுடைய குறிக்கோள் லட்சியங்கள் எது எது வேணுமோ அது சம்மந்தப்பட்ட புக்ஸ், அது யார் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, யார் யாரெல்லாம் சாதனை பண்ணாங்க, அது சம்மந்தப்பட்ட புக்ஸ் படிங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் படிங்க. வாழ்க்கை வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆட்டோபயோகிராஃபி, அவங்களுடைய ஒரு சுயசரிதைகள். சரி சரி. சரிங்க சார், தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. வேறு யாருக்காவது கேள்விகள்? இன்னும் 2 கேள்விகள் எடுத்துக்கலாம். உங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எதுவும் கேள்விகள் இல்லைன்னா நம்ம இந்த செஷனுக்கு முடிச்சு மறுபடியும் நாளை சந்திக்கலாம். நாளைக்கு வந்து விஷுவலைஸ் பண்ணுவோம் கம்ஃபர்டபுளாக. நீங்கள் வந்து உங்களை ஸ்கிரிப்ட் எழுதிங்க. உங்களுடைய வாழ்க்கையை டைரக்டர் நீங்கள் தான். ஒரு டைரக்டர் சொல்லுவார் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஹீரோ வருவாங்க, இந்த இடத்துல ஹீரோயின் வருவாங்க, இந்த இடத்துல வில்லன் வருவாங்கன்னு எழுதுவாங்க பார்த்தீங்களா, அந்த டைரக்டர் தான் கதை.
உங்களுடைய லைஃப்பை வந்து மாற்றி எழுதக்கூடிய வந்து ஒரு விஷயம் இந்த உலகத்தில் ஒருத்தவங்களுக்கு இருக்குது. யாரோ மேலேருந்து வராங்க, இங்கேருந்து வராங்க, அங்கேருந்து வராங்கலாம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஆள் ஒருத்தவங்க இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரே ஆள் தான். அந்த கண்ணாடி முன்னாடி போய் நீங்கள் பாருங்கள், அவங்க தான், வேற யாரும் கிடையாது. அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம், மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா, அதுக்கு அடிப்படையான ஆயுதமும் சரி, மிகப்பெரிய ஆயுதம்ன்றது நம்மளுடைய எண்ணம் தான். அதுக்கு இந்த மூச்சு பயன்படும். மூச்சை கவனிச்சிங்கன்னா மனம் எம்டி ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன மாதிரி எண்ணங்களை உள்ள விதைகளை போடுறீங்களோ, என்ன விதைகளை போடுறீங்களோ அந்த விதைகளை வந்து அதை வந்து பழங்களாக, மரங்களாக, விருட்சகமாக மாறின மாதிரி நீங்கள் அந்த கற்பனையை நீங்கள் ஓட விடணும். ஓட விட்டதுக்கப்புறம் அதை செயலும் செய்யணும். ரொம்ப முக்கியம். நான் வெறும் விஷுவலைஸ் மட்டும் பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஸோ செயலும் செய்யணும் பேரில். உங்களுக்கே தெரியும், உங்களுடைய உள்ளுணர்வு, ஓகே இது வேணும், இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ நாளை இந்த 5 செயல்முறையில் நம்ம பார்த்தோம். இது எல்லாமே இது 4வது. இது 5வது வந்து நம்ம டெய்லி பண்ணுறது தான் நன்றி தெரிவிக்கிறது. இப்போ இருக்கிற சூழ்நிலை, இப்போ இருக்கிற மனிதர்கள், இப்போ இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் நன்றி செலுத்தணும் அந்த சூழ்நிலைகளுக்கு. ஏன்னா அப்படி தான் நீங்கள் தான் அதை கிரியேட் பண்ணியிருக்கிறீங்க. ஓகேங்களா? புதுசாக ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் போது அந்த மனிதர்கள் வேறு விதமான மனிதர்கள், இல்லை வேறு வேறு எதுவோ இல்லை அதே மனிதர்கள், இது எல்லாமே இருப்பாங்க. அப்போ இப்போ இருக்கிற கிரியேட் பண்ணதுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். ஸோ அது நம்ம நாளை நம்மளுடைய செக்மெண்ட்லேயே அது வந்துடும், நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது. ஸோ மிக்க மகிழ்ச்சி. நாளை மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.